ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ப்ரோ கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. வெயிட் பண்ணலாம் ப்ரோ, இப்பயும் போல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே ஓகே. ட்ரை பண்ணீங்களா ப்ரோ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ட்ரை தான் ப்ரோ பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த எமுலேட்டர் வந்து ஒர்க்கே ஆகல ப்ரோ. சேஞ்சஸே காட்ட மாட்டேது. ஓகே ஓகே அதனால அதை அப்படியே நிறுத்திட்டேன். அது ஒரே ஓகே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ. எதுல ப்ரோ? ஐடிஎக்ஸ்ல பண்ணீங்களா? ஐடியாஸ்ல தான் ப்ரோ. ஓகே. ஸோ லைக் ஏதாச்சும் ஒரு எரர் இருந்ததா, அதனால சேவ் ஆகலையா? தெரியல ப்ரோ. அந்த நம்ம அந்த ஒரு யூஐ மெட்டீரியல்னு வரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் யூஐன்னு. ஆமா, யூஸ் மெட்டீரியல் 3ன்னு ஒன்று இருக்கும். அது ட்ரூல இருந்து ஃபால்ஸ் மாத்தணும் ப்ரோ. ஓகே. அது திரும்பி ட்ரூவா மாத்தும் போது அந்த எதுவுமே மாறல ப்ரோ. ஓ, ஓகே ஓகே ஓகே. புரியுது ப்ரோ. ஒரே ஓகே. நிமிஷம். ஓகே ப்ரோ. பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இது எரர் ட்ரை அகைன். இது புதுசா வருது ப்ரோ. இது ஓகே. யுவர் ப்ராஜெக்ட் கண்டெயின் இஷ்யூஸ் தட் கேன் பி. ஓகே, அது தேவை கிடையாது நமக்கு. ஓகே. இது லேப்டாப்ல அந்த ஹோம் கீ எண்ட் கீ அது ஏதாச்சும் கொடுத்தீங்களா? ஹோம் எண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பாருங்க ப்ரோ அப்ளிகேஷனை. அந்த மேலே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. அது வேணாம், அது அப்படிதான் ப்ரோ. அது சம்டைம்ஸ் காட்டிட்டு இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. அங்க மேல மெனு பட்டன், அதுல ரன்னு ஸ்டார்ட் டீபக்கிங். ப்ரோ, அந்த மெயின் டாட் இருக்குல்ல ப்ரோ, அங்க கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் அடிங்க. ஓகே. ஸோ இருங்க, அப்ளிகேஷன் ரன் ஆகுதா பார்க்கலாம். இங்க டீபக் கன்சோல் எம்டியா காட்டுது, அப்ளிகேஷன் ரன்னே ஆகல ப்ரோ ஆக்சுவலா. அகைன் ட்ரை பண்ணுங்க, ரன் டீபக்கிங் கொடுங்க. ஓகே. ஆனா நம்ம ரன் பண்ணும்போது இதுல வரல ப்ரோ. வேரியபிள் வாட்ச் கால் ஸ்டாக்லாம் எங்க ப்ரோ சொல்றீங்க? அது ஆக்சுவலா அது வந்துட்டு வரும் ப்ரோ. அது வந்துட்டு டீபக்கிங் டேப்ல இருக்கு, லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம நார்மலா எதுல வச்சிருப்போம்னா மேல ஃபர்ஸ்ட்ல வச்சிருப்போம், எக்ஸ்ப்ளோரர்ல வச்சிருப்போம். ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடிஎக்ஸ்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிருங்க ப்ரோ. நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல புது ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ. இந்த ப்ராஜெக்ட் டெலீட் பண்ணிட்டு புது ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணி பாருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இதே மாதிரி சேம் இஷ்யூ அக்கராச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐடிஎக்ஸ்ல தான் ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி ஆயிட்டு இருக்கு எனக்கு. அவங்க சம்டைம் வந்துட்டு டவுன் டைம் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்ச நாள் அதுக்கு அதுவே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியாயிடும். ஒரு 2 hours 3 hours அப்புறம் சரியாயிடும். ஓகே நீங்க ப்ரோ. அதில் சொல்லுங்க ப்ரோ. இந்த மெயின் டாட் இருக்குல்ல ப்ரோ, அதுதானே ப்ரோ இப்போ ரன் ஆகுதுங்க? ஆமா ஆமா அப்ளிகேஷன் ஆமா ரன் ஆனா ஆமா இப்போ இந்த ஆமா. ஹோம் டாட் அது எப்படி ப்ரோ ரன் பண்ணும்? ஓகே. நீங்க மெயின் டாட் ரன் பண்ணாலே போதும், அது ஹோம் வந்துட்டு ரன் பண்ணிடும். அந்த மெயினுக்கும் ஹோமுக்கும் வந்துட்டு கனெக்ஷன் இருக்கும் பாருங்களேன். மெயினை கிளிக் பண்ணுங்க. மெயின் 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 ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கல. நம்ம கொஞ்சம் மேல வாங்க, மேல வாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கா 18th லைன்ல. ஸோ அதுல மை ஹோம் பேஜ் இருக்கா, அதுதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மை ஹோம் பேஜ் தான் வந்துட்டு கால் ஆகும். அது வந்துட்டு கீழே இருக்கு, கீழே இருக்கு. ஸோ அந்த கீழே உள்ள அந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட் கால் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோமுக்கு நம்ம போனோம் அப்படின்னா டைரக்டா ஹோமுக்கு போனோம். மெயின் டாட் ரன் ஆனோம்னா டைரக்டா ஹோமுக்கு போனோம் அப்படின்னா அந்த 18th லைன்ல இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு ஹோம்னு கொடுங்க. மை ஹோம் பேஜ் எடுத்துட்டு ஹோம்னு கொடுங்க. ஆ ஆ ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அந்த டைட்டில் பேராமீட்டர்லாம் அங்கே நீங்க பாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அதை எடுத்துருங்க. டைட்டில் அது வந்துட்டு அந்த கீழே இருக்கு பாத்து, அவனே சஜஷன் கார்டு அதை எடுத்துருங்க. அந்த டைட்டில் ஃபுல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வெறும் பேரண்டசிஸ் மட்டும் தான் போகணும்.
பேரந்தசிஸ் மட்டும் போடுங்க. லைக் ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி. ம். ஓகே. கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. எப்படியும் நமக்கு ரன் ஆகல, ஸோ நமக்கு எதுவும் தெரியாது. அதான் ப்ரோ, இந்த மாதிரி தான் கால் பண்ணும். இப்போ வந்து ஹோம் பேஜ் கால் ஆயிடும், அப்படியே டேரக்டா மெயின் டாட் அது கால் ஆயிட்டதுக்கு அப்புறம் டேரக்டா ஹோம் பேஜ் கால் ஆயிடும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான் ப்ரோ, இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல ஆக்சுவலா, அதெல்லாம் ரன் ஆகல. நீங்க ஒண்ணு வேற ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டா தானே ப்ரோ இருக்கு. இந்த ஃப்ளட்டர்ல தான் இந்த யூஸ் மெட்டீரியல் டிசைன் மாத்தணும். இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா இங்க இது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலா இப்படிதான் இருந்ததா இல்ல சேஞ்ச் பண்ணீங்களா நீங்க? இது அப்படியே தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ப்ரெஃபர் கான்ஸ்டன்ட் அது மட்டும் மாத்து. அது ஆக்சுவலா வரக்கூடாது ப்ரோ, அது அங்க வரக்கூடாது. அது அனாலிசிஸ் டாட் யாமல்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அனாலிசிஸ் ஆப்ஷன் டாட் யாமல்னு, அங்கதான் நம்ம போடணும் அது. இதுலயா? ஆமா ஆமா. ஸோ இதுல ஸ்க்ரோல் பண்ணுங்களேன், ஓகே ப்ரோ. அதுல போட்டுருங்க கீழே. இந்த ரூல்ஸ் கீழே இங்கதான். ஸோ அதுக்கு அடுத்த லைன்ல ஓகே, இத கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறீங்களா? சேவ் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ வந்துட்டு மெயின் டாட் டாட் ரன் பண்ணி பாருங்க ப்ரோ. ஆனா அதுதான் ப்ராப்ளம்னா கூட ஆக்சுவலா டீபக்கே ஆகலையே. டீபக் ஆயிட்டு இருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும், கன்சோல்லே நமக்கு பிரிண்ட் ஆயிடும். நமக்கு டீபக்கே ஆகலையே. ஸோ அப்ளிகேஷன்ல தான் அப்ப இந்த ப்ராப்ளம். இந்த டிபெண்டன்சிஸ்லாம் போடுறோம்னா இங்க தானே ப்ரோ போடுவோம்? ஆமா ப்ரோ, அது கரெக்ட் தான், அது கரெக்டா தான் ஆட் இது பண்ணிருக்கீங்க. கரெக்ட் தான். ஓகே ஓகே. ப்ரோ. அப்ப புதுசா வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு எதளவு பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த இன்புட் விஜெட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம செக் பாக்ஸ், ரேடியோ, ஸ்விட்ச், ஸ்லைடர் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, புதுசாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரோ. அதை ட்ரை பண்ணலாமா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நீங்க பாருங்க அப்படியே, நீங்க பேரலா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு சொல்லுங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் செட்டப் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்குரிய நம்ம பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்களும் அப்படியே பேரலா கோட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லுங்க. கிரியேட் பண்ற அது மட்டும் கரெக்டா மட்டும் பாருங்க ப்ரோ. கரெக்டா ஓகே. பண்ணா டேட்டா வருது. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. கிரியேட் பண்ணுங்க. அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஆக்சுவலா இது கேட்கும், சும்மா ஜஸ்ட் சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. இதுலயே நம்ம இதெல்லாம் பண்ணலாமா ப்ரோ? ரியாக்ட் அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுல கீழே. ஆனா அது பீட்டா வெர்ஷன்ல இருக்காது, எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்க நம்ம அவையில போட்டாங்க. ஸோ ஃபிளட்டர் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆங்குலர் எல்லாமே இதுல என்னென்ன டெம்ப்ளேட்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலா நமக்கு ரியாக்ட் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, அது நம்ம நார்மலா விஎஸ் கோட்ல வந்துடும். நோடு மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும், அது வந்துடும். ஹெவியும் இல்லை அது, ஆக்சுவலா லைட் வெயிட் தான். இது அவ்வளவுதானே ப்ரோ? அவ்வளவுதான் ப்ரோ. செட்டப் ஆயிட்டு இருக்கு. செட்டப் ஆயிட்டு இருக்கு, அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா ப்ரோ? விசிபிளா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது ஆக்சுவல் ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ இது நம்மளே பண்றோம் ஒரு இதுக்காக.
அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளே பண்றோம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இருங்க ஒன் டைம் செக் பண்ணிடலாம் ஆக்சுவலா. இது ப்ராஜெக்ட் இல்ல ப்ரோ, இது நம்மளோட இதுக்காக தான் பண்றது. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தது வந்துட்டு டிராப் டவுன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரேடியோ பட்டன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ரேடியோ பட்டன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம அந்த இன்புட் அப்படின்னு சொல்லி யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்ம்ஸ்லாம் கூட கிரியேட் பண்ணும்போது நம்ம ரேடியோ பட்டன் நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்றதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி இப்போ ஒரு குரூப் ஆஃப் லைக் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஷன்ல ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். அதான் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல டு செலக்ட் அ சிங்கிள் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரேடியோ பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா வேல்யூ, அப்புறம் குரூப் வேல்யூ, அப்புறம் ஆன் சேஞ்ச், ஆக்டிவ் கலர், விஷுவல் டென்சிட்டி, டாக்லபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேல்யூ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, ஸோ அந்த ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணா என்ன வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் சர்வருக்கு, அதாவது இப்போ நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டுமே. இப்போ ஒரு 2 ரேடியோ பட்டன் இருக்கு ஓகேவா, அதாவது ஜெண்டர்ன்ற ஒரு டைட்டில்ல மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மேல் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ வந்துட்டு அந்த மேல் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு வந்துட்டு கிடைக்கணும். ஸோ அப்படின்னும் போது அதோட வேல்யூ நான் வந்துட்டு மேல் நான் வச்சுப்பேன். அப்புறம் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ கிடைக்கிறதுக்கு நான் அந்த ஃபீமேல் பட்டன் நான் வச்சுப்பேன். ஸோ அதுதான் அந்த வேல்யூ அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்துட்டு குரூப் வேல்யூ அப்படின்னா இப்போ இப்போ எனக்கு தெரியணும் இல்லையா, இப்போ என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு ஒரு 10 இடத்துல ரேடியோ பட்டன் யூஸ் பண்றேன். அதுல ஆனா ஜெண்டர் அப்படின்னு ஒரு 2 ரேடியோ பட்டன் யூஸ் பண்றேன், ஒன்னு மேல் இன்னொன்னு ஃபீமேல் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரெண்டுத்தையுமே நான் குரூப் பண்ணி வைக்கணும் இல்லையா, ஜெண்டர் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கீழே. ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேபி இப்போ ஜெண்டர்ல இப்போ 4 அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு ரேடியோ பட்டன்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கீழே வரணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு குரூப் வேல்யூ. அதை நம்ம என்ன ஏதுன்றது நம்ம டீட்டெயிலாக நம்ம ப்ராக்டிக்கல்ல நம்ம போவோம். ப்ராக்டிக்கல்ல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆன் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது யூசர் வந்துட்டு அந்த ரேடியோ இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ பட்டனை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டோன்னே என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதான் அந்த வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ மேல் ஃபீமேல் இருக்குன்னா யூசர் வந்துட்டு ஃபீமேல் கிளிக் பண்ணா அந்த ஃபீமேலோட அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். லைக் வந்துட்டு அதான் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறது ஆன் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ப்ராக்டிகல்ல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆக்டிவ் கலர்னா அந்த ரேடியோ பட்டன் இப்போ எந்த யூசர் எந்த ரேடியோ பட்டனை வந்து கிளிக் பண்றானோ ஸோ அது வந்துட்டு ஆக்டிவா இருக்கும்போது ஒரு கலர் இருக்கும் இல்லையா, டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக. இன்ஆக்டிவ்க்கும் ஆக்டிவ்க்கும் டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்கு யூஸ்வலா வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அதை நமக்கு தேவையான கலருக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கிரீன், எல்லோ. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விஷுவல் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல்ஸ் த டென்சிட்டி ஆஃப் த ரேடியோ பட்டன். ஸோ அதான் ஸோ அந்த ரேடியோ பட்டனோட அந்த விஷுவல் அப்பியரன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட சைஸு, ஸ்பேசிங்கா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம விஷுவல் டென்சிட்டி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் டாக்லபிள். டாக்லபிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்டா அது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரேடியோக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம செக் பாக்ஸ் இங்கே பாருங்க, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ரேடியோ பட்டன்ஸ் as they win are நான் டாக்லபிள். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸுக்குலாம் நம்ம டாகிள் பண்ணும்போது நம்ம தெரியும் நமக்கு. லைக் வந்துட்டு அன்செக்கா இருக்கும்போது செக்டா இருக்கும்போது லைக் அதை டாகிள் பண்றோம் இல்லையா, டாகிள்னா ஒண்ணுமே இல்லை, ஆன் ஆஃப் அதான். ஸோ செக் அன்செக் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இந்த 2 ஸ்டேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப்ன்ற ஒரு 2 ஸ்டேட் தான் இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நான் டாகிள் பண்ணணும். லைக் ஆன்ல இருக்கிறது ஆஃப், ஆஃப்ல இருக்கிறதா. ஸோ இதை தான் டாக்லபிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம செக் பாக்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம், இல்லைன்னா இது அவ்வளவா நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரேடியோல ஆனா ப்ராப்பர்ட்டிஸ்ல டாகுலபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. நான் யூஸ் பண்ணது கிடையாது மோஸ்டா, நான் யூஸ் பண்ணதே கிடையாது டாகுலபிள். ஸோ மோஸ்டா நமக்கு யூஸ் ஆகாது ரேடியோல பாத்தீங்கன்னா. ஏதாச்சும் டவுட்டா ப்ரோ? ஓகே. இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ரேடியோ பட்டன் இல்ல நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம மொத்தமாவே பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ரேடியோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சொன்னோம்ல ஒரு இது மாதிரி பண்ண போறோம், யூஏ பண்ண போறோம். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்துடலாம் ப்ராக்டிக்கலா. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்புட் வித் கீழே தான் வரும். லைக் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறது, அதை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணும். அதான் லைக் செக் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆனா செக் பாக்ஸ்க்கும் ரேடியோக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரேடியோ வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரேடியோ பட்டன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல எனக்கு வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். யூசர் வந்துட்டு இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4யுமே கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 3 சூஸ் பண்ணலாம், இல்ல 2 சூஸ் பண்ணலாம். ஸோ மோர் தென் 1 சூஸ் பண்ணலாம், இல்ல 1 கூட சூஸ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த யூசரோட இதுக்கு ஏற்ற மாதிரி, அவனோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1ஓ 2ஓ 3ஓ, ஸோ மோர் தென் 1ன்னு வச்சுக்கலாம், இல்ல 1ன்னு வச்சுக்கலாம். எப்படினாலும் வந்துட்டு செக் பாக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதுதான் ரேடியோக்கும் செக் பாக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ரேடியோ வந்துட்டு 1 ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். செக் பாக்ஸ் வந்துட்டு 1க்கும் யூஸ் பண்ணலாம், 2க்கு யூஸ் பண்ணலாம், மோர் தென் 1க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு மேஜரா செக் பாக்ஸ்க்கும் ரேடியோக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுலயும் சேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். ஒன்னு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூனா யூசர் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டா அந்த செக் பாக்ஸ் செக் ஆயிடுச்சு, டிக் சிம்பிள் காட்டிடுச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இதுவே வந்துட்டு நார்மல் யூசர் வந்துட்டு அதை கிளிக் பண்ணவும் இருக்கா அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்துட்டு ஃபால்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ட்ரை ஸ்டேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது 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 வேணாம், இது வந்துட்டு விட்டுருங்க. ஏன்னா இது வந்துட்டு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் இந்த ட்ரை ஸ்டேட்ன்றது. ஆக்சுவலா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது சொல்லுவாங்க செக்டு அன்செக்டு ஆர் அன்டிடெர்மினன்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மோஸ்டா நம்ம வந்துட்டு செக் பாக்ஸ் வந்துட்டு செக்டு அன்செக்டு அதுல தான் வச்சிருப்போம். இது இன்டிடெர்மினன்ட் ஸ்டேட்னா வந்துட்டு அது நல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வேணாம், அதை நம்ம பத்தி பார்க்க வேணாம். இந்த ட்ரை ஸ்டேட்டை வந்துட்டு ஆக்சுவலா நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சேன் பிபிடில இருந்து. ஸோ ஓகே, ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, ட்ரை ஸ்டேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவை கிடையாது, மோஸ்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணவும் மாட்டோம். ரியல் டைம்ல நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஆன் சேஞ்ச் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதேதான் சேம். இப்போ யூசர் வந்துட்டு டாகுல் பண்றாங்க, இங்கேயும் பாருங்க டாகுல்ன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன்னு செக் இல்ல அன்செக். ஸோ யூசர் வந்துட்டு அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றாங்கல்ல, அந்த செக் பாக்ஸோட ஸ்டேட்டை. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் அதை பேஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்னா ஆன் சேஞ்சுன்ற அந்த ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்டா நம்ம பார்த்துருப்போம். இது டெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கட்டும், டிராப் டவுனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேடியோவா இருக்கட்டும், செக் பாக்ஸா இருக்கட்டும், எல்லா இதுலயும் இந்த ஆன் சேஞ்ச் அந்த ஒரு மெத்தட் நீங்க வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஸோ அது வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஆக்டிவ் கலர். ஸோ செக் பாக்ஸ் வந்துட்டு டிக்ல இருக்கும் போது என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கறத அந்த ஆக்டிவ் கலர் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டில நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதேதான். அதுக்கப்புறம் செக் கலர். ஸோ இப்போ நம்ம குறிப்பிட்டோம், இப்போ வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஆக்டிவா இருக்கும்போது எனக்கு இந்த கலர் இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் தான் ஆக்டிவ் கலர். ஸோ செக் கலர் அப்படின்னா அந்த டிக் மார்க் இருக்கு இல்லையா, அந்த டிக்கை தான் செக் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோட கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம செக் கலர்ல நம்ம பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபோக்கஸ் கலர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் வந்துட்டு லைக் டு the color to use when the checkbox is focused. லைக் வந்துட்டு இப்போ எப்படி சொல்றது, அந்த செக் பாக்ஸை ஃபர்ஸ்ட் இப்போ கிளிக் பண்றோம் அப்படின்னா இப்போ இது நம்ம மோஸ்டா நமக்கு when using keyboard navigation. லைக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு ஃபீல்ட் இருக்கு, நேம்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, கீழே வந்துட்டு ஏஜ்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல இருந்து இதுக்கு நான் வந்துட்டு சுவிட்ச் ஆகணும்னா ஒன்னு நான் மேனுவலா வந்துட்டு கர்சர் வச்சு கிளிக் பண்ணுவேன், டேப் பண்ணுவேன். இல்லைன்னா நான் கீபோர்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? டேப் யூஸ் பண்ணா அடுத்தடுத்து இன்புட் டேக்கு போயிட்டே இருக்கும், நேவிகேட் ஆகும். ஸோ டேப் கொடுக்கும்போது ஃபோக்கஸ் ஆகும். ஸோ செக் பாக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அப்போ என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பிளாஷ் கலர். இப்போ நம்ம அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்றோம், செக் பண்றோம், லைக் கிளிக் செக் இன் த சென்ஸ் அதோட வேல்யூ ட்ரூ ஆகும். அப்போ ட்ரூ ஆகும்போது பின்னாடி ஒரு ஸ்பிளாஷ் எஃபெக்ட் இருக்கும், லைக் ஒரு மாதிரி பிளிங்கிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும், அதோட கலர் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்கறது தான் ஸ்பிளாஷ் கலர் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் ஹோவர் கலர். ஸோ ஹோவர்னா என்னன்னா இப்போ கர்சரை தூக்கி நான் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் மேல ஹோவர் பண்றேன். இப்போ இந்த லேசர் தான் என்னோட கர்சர் வச்சுக்கோங்களேன், இதை வந்துட்டு இந்த ஆக்டிவ் கலர் மேல வைக்கிறேன், வச்சாலே அது பேர் ஹோவர் தான். ஸோ அந்த ஹோவர் பண்ணும்போது எந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறது ஹோவர் கலர். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிலவெண்ட் ஃபார் வெப் அண்ட் டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம். ஸோ வெப் அண்ட் டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் இந்த ஹோவர் கலர். மிச்சம் நமக்கு மொபைல்ல யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், ஆனா அதோட சேஞ்சஸ் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஏன்னா போன்ல நம்ம கர்சர் யூஸ் பண்ண மாட்டோம்ல, லேப்ல தானே இந்த மாதிரி கர்சர் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அதெல்லாம்
இட் இஸ் ஒன்லி ரெலவென்ட் ஃபார் வெப் அண்ட் டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம். ஸோ வெப்னா நம்ம பார்த்த மாதிரி வெப்சைட், வெப் அப்ளிகேஷன். டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம்னா வினாக்ஸ், சாரி விண்டோஸ், லினக்ஸ், ஸோ உபன்டூ அந்த மாதிரி குறிப்பிட்ட விண்டோஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி தான். அதுதான் சொல்றாங்க டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. ஸோ ஓகே, செக் பாக்ஸ் புரிஞ்சதா ப்ரோ? செக் பாக்ஸ் ஏதாச்சும் ஒரு டவுட்டா தியரிட்டிக்கலா? ஓகே ப்ரோ, புரிஞ்சுது. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச். ஸ்விட்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் எடுத்துப்போமே, அதால ஒரு 2 கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண முடியும். என்ன, ஒன்னு ஆன், இன்னொன்னு ஆஃப். ஓகேவா? ஸோ அதுதான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் நம்ம மோஸ்டா மேஜரா நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல வந்துட்டு டார்க் மோட், லைட் மோடுன்ற மாதிரி இருக்கும். லைக் அதை நான் இப்போ கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆன்ல இருந்ததுன்னா டார்க் மோடு, ஆஃப்ல இருந்ததுன்னா லைட் மோடு, அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியும் உங்களுக்கு? ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டாகிள் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ். ஒன்னு ஆன், இன்னொன்னு ஆஃப். ஸோ இட் இஸ் பைனரி இன்புட் கண்ட்ரோல் தட் அலோஸ் யூசர் டு மேக் அ சாய்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ். ஸோ அதாவது யூசரை வந்துட்டு 2 ஸ்டேட்டுக்கு தான் வந்துட்டு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வைக்கும். லைக் ஒன்னு ஆன், இன்னொன்னு ஆஃப். ஸோ அந்த மாதிரி தான். இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, வேல்யூ எல்லாத்துலயும் மேஜரா நம்ம பார்த்துட்டு இருப்போம். லைக் டெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு, டிராப் டவுன், எல்லாத்துலயுமே வேல்யூ 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 வேல்யூன்னு இருக்கு. பட் ஆனா அது எதை ரிட்டர்ன் பண்றது தான் மேட்டர். ஸோ ரேடியோ பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணலாம், பூலியனா ரிட்டர்ன் பண்ணலாம். அதை பத்தி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ மிச்சது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மோஸ்டா இது ஸ்விட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரூ, இன்னொரு ஃபால்ஸ். பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஆன்ல இருந்தா ட்ரூ, ஆஃப்ல இருந்தா ஃபால்ஸ். ஸோ டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ ஃபால்ஸ். வேணா நம்ம டிஃபால்ட்டா ஆன்ல கூட வச்சுக்கலாம். அது அப் டு அவர் விஷ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாவே டார்க் மோட் இருக்கும், எனபிள்டா இருக்கும். அப்போ அந்த டார்க் மோட் ஸ்விட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. லைக் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், இப்போ என்னோட போனோட தீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்க் தீம் இருக்கு. ஸோ என்ன ஆயிக்கும், அப்ளிகேஷனுமே அதோட டார்க் தீம் அப்படியே வந்துட்டு டிஃபால்ட்டா அப்படியே எடுத்துக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த டார்க் மோட், லைட் மோட் ஸ்விட்சிங்ல பாத்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கும், டார்க் மோட் ஆனா இருக்கும். ஸோ அதை நம்ம வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் ப்ரோ. அப்புறம் ஆக்டிவ் கலர்னா ஆன்ல இருக்கும்போது ஆக்டிவா இருக்கும்போது அந்த சுவிட்சோட கலர் என்ன கலர் வேணுமோ அது ஆக்டிவ் கலர்ல கொடுத்துக்கலாம். இதுவே வந்துட்டு அதான் ஆன் சேஞ்சுடு இதுலயும் வந்துருச்சு பாத்தீங்களா. இன்புட் ஃபீல்டு மோஸ்டா மேஜரா எல்லாத்துலயுமே இருக்கும் அந்த ஆன் சேஞ்சுடு ஃபங்க்ஷன். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் மாறும்போது எனக்கு என்ன ஆகணும், அந்த கால் பேக் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எனக்கு கால் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பாக்குறது தான். ஸோ ஆன் சேஞ்ச். ஆக்டிவ் ட்ராக் கலர். ஸோ ஆக்டிவ் ட்ராக் கலர்னா இருங்களேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் எப்படி இருக்கும்னு நான் காமிச்சேன். நம்ம வந்துட்டு இதுல தான் ப்ரோ பண்ண போறோம். நம்ம வந்துட்டு வெப்ல பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? நான் வெப்லயே நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்பேஸ்ல நான் காட்ட முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்படிதான் ப்ரோ இருக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்விட்ச். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இன்ஆக்டிவா இருக்கு. ஓகேவா? ஸோ இன்ஆக்டிவா இருக்கு. ஸோ இது ஆக்டிவா இருக்கும்போது என்ன ஆயிடும், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு இன்ஆக்டிவா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆக்டிவா இருக்கும்போது இதோட ட்ராக் கலர், இதுதான் ட்ராக் கலர். இது வந்துட்டு கிரீன் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணலாம். இன்ஆக்டிவா இருக்கும்போது ட்ராக் கலர் பாத்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கு. ஸோ அதை நான் எனக்கு என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா இமேஜ் இருக்கு. ஸோ அப் டு அவர் விஷ், நம்ம கேட்ட மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த விட்ஜெட்ல நம்ம என்ன வேணா பாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ இதுதான் வந்துட்டு ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் ஆக்டிவ் ட்ராக் கலர் சொல்லுவாங்க. தம்ப் கலர்னா என்ன அப்படின்னா, இங்க ஒரு ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் தம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்டிவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கு, இன்ஆக்டிவா இருக்கும்போது ஒயிட்ல இருக்கு. ஸோ நமக்கு ஏத்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஆக்டிவா இருக்கும்போது இந்த தம்ப் கலர் எப்படி இருக்கணும், இன்ஆக்டிவா இருக்கும்போது இந்த தம்ப் கலர் எப்படி இருக்கணும். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதே தான் எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஃபோக்கஸ் நம்ம பார்த்த மாதிரி அதான் கீபோர்ட் நேவிகேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஹோவர் பண்ணும்போது லைக் அதான் கர்சரை தூக்கி இங்க வைக்கிறேன்ல, இதான் ஹோவர். ஸோ அப்போ எனக்கு எந்த கலர் வேணுமோ அதை நான் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஒன்லி ரெலவென்ட் ஃபார் வெப் அண்ட் டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஸ்லைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ த ஸ்லைடர் விட்ஜெட் இன் ஃப்ளட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் எ வேல்யூ ஃப்ரம் அ ரேஞ்ச். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில இருந்து எனக்கு வந்துட்டு வேல்யூ செலக்ட் பண்ணணும். ஓகேவா? லைக் வந்துட்டு இப்போ ஒரு ஜாப் போர்ட்டல் இருக்கு.
ஸோ ஜாப் போர்ட்டல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைல் கேட்பாங்க. இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ கிளாஸ் டோர் வச்சுக்கலாம். கிளாஸ் டோர்ல வந்துட்டு இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியை பத்தி நான் ஏதாச்சும் நான் கொடுக்கணும். லைக் ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்கணும். லைக் என்னோட சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேலரியா அந்த ரேஞ்சில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களே இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி குறிப்பிட்டு ப்ரீ டிஃபைண்டா வச்சுக்கலாம். லைக் மினிமம் வந்துட்டு 3 LPA டு மேக்ஸிமம் வந்துட்டு 50 LPA அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் வச்சுப்பாங்க ஒரு ஸ்லைடர் மாதிரி. ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 4 5 6 7 8 அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் பாருங்களேன், இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இட் அலோஸ் யூசர்ஸ் டு drag a thumb along a horizontal bar. அதான் ஹரிசாண்டலா நமக்கு ஒரு பார் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுல ஒரு தம்ப் மாதிரி, அதான் இங்க பார்த்தோம் இல்லையா, இதுதான் தம்ப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தம்ப் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு எவ்வளவு வேல்யூ வேணுமோ நான் ட்ராக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் செட்டிங்ஸ் தட் ரெக்வயர் நியூமெரிக்கல் வேல்யூ. அதான் இப்போ நம்ம பிரைட்னஸ் வைக்கிறோம் பாத்தீங்களா, பிரைட்னஸ் வால்யூம் கண்ட்ரோல்லாம் நம்மளோட மொபைல்ல மேல எப்படி நம்ம லைக் இருங்களேன், இந்த ஐடிஎக்ஸ்லயே நமக்கு பார்த்துருப்போம். ஐடிஎக்ஸ்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்துட்டு எமுலேட்டர்ல நம்ம மேல எப்படி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன்லாம் தெரியும். அது கூடயே சேர்ந்து வந்துட்டு வாய்ஸ், அதாவது வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பார் மாதிரி இருக்கும், ஹரிசாண்டலா ஒரு பார் இருக்கும். அதை நான் வந்துட்டு வேணும்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒன்று இதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் மோஸ்டா அப்படின்னு. இருங்க, இது செட்டப் ஆயிட்டு இருக்கு. புரியுதா ப்ரோ நான் சொல்றது? லைக் வால்யூம் நம்ம மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுவோம்ல. ஓகே ஓகே ஓகே, அதேதான். ஓகே ப்ரோ, அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் லைக் இதுதான் நம்ம இது பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் மோஸ்டா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேல்யூ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் மினிமம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கணும். அதாவது மினிமம் 3, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட 100% வரைக்கும் வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்ட மினிமம் பர்சன்டேஜ் 20, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 100 வச்சுக்கோங்களேன். ஸோ குறிப்பிட்ட மினிமம் மேக்ஸிமம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட வேல்யூ கரண்டா எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் இருக்கு. லைக் வந்துட்டு அந்த ஸ்லைடரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்ல. இப்போ 20ல இருந்து 30 நான் அப்படியே ஸ்லைட் பண்றேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. அப்படியே 21 22 23 24 அந்த சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனா நடக்கணும் அப்படின்னா ஆன் சேஞ்ச் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கலர். ஸோ அதே தான், ஆக்டிவா இருக்கும் போது இன்ஆக்டிவா இருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய தம் கலர் என்ன கலர் இருக்கணும், தென் அதுல மவுஸ் கலர் என்ன கலர் இருக்கணும், sets the cursor to show when the user அதான் ஹோவர் பண்ணும்போது அந்த மவுஸ் கலர். மிச்சத்துக்குலாம் ஹோவர் கலர்ன்னு இருந்தது, இதுல மவுஸ் கர்சர்ன்னு இருக்கு. செட்ஸ் த சாரி இது வந்துட்டு கலர் இல்ல, ஆக்சுவலா செட்ஸ் த கர்சர். அதாவது யூசர் வந்துட்டு அது மேல ஹோவர் பண்ணும்போது அந்த கர்சர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ மென்ஷன் பண்றதுக்கு மவுஸ் கர்சர். ஸோ இதை நான் யூஸ் பண்ணது கிடையாது, ஸோ யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் ஆன் சேஞ்ச் ஸ்டார்ட், இது எப்போ கால் ஆகும் அப்படின்னா a callback that is triggered when the user starts interacting with the slider. இப்போ ஸ்லைடர் வந்துட்டு ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கு. இப்போ யூசர் வந்துட்டு அந்த தம்பை கிளிக் பண்றான். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆன் சேஞ்ச் ஸ்டார்ட் வந்துட்டு கால் ஆயிடும். லைக் அதை டிராக் பண்ணும்போது ஆன் சேஞ்ச் மெத்தட் கால் ஆகும். டிராக் பண்ணி இப்படி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஆன் சேஞ்ச் எண்ட் கால் ஆகும். ஓகேவா ப்ரோ? இதுதான் ஆன் சேஞ்ச் ஸ்டார்ட், ஆன் சேஞ்ச் எண்ட். ஓகேவா ப்ரோ? இந்த மூணு. ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்புட் ஃபீல்ட்ல நம்ம வந்துட்டு பார்த்தது என்ன அப்படின்னா இதளவு. ஓகே, டெக்ஸ்ட் ஃபீல்ட், டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட், டிராப் டவுன், ரேடியோ, ஸ்விட்ச், ஸ்லைடர். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு யூஐ நம்ம டிசைன் பண்ணலாம் ப்ரோ. யூஐ டிசைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, அன்னைக்கு நம்ம எடுத்த யூஐ உங்க ஸோ அதுல கண்டிப்பா எல்லாமே நம்மளால பண்ண முடியாது. ஐ மீன் இதுல பார்த்த எக்ஸாம்பிள் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது முழுசா. அதான் இதுல வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஃபீல்டு, ரேடியோ பண்ணலாம், டிராப் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் செக் பாக்ஸ்க்கும் ஸ்லைடருக்கும் பண்ண முடியாது. ஓகே, ஸ்விட்சும் பண்ண முடியாது அதில். ஓகே, ஸோ இருங்க நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரேடியோ பட்டன். இப்போ ஒன்று ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண முடியும், இல்லைனா டிசைன் சூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும், இந்த ரெண்டு டிசிஷனுக்கும் ஒரு டிசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க ரேடியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டே கொடுத்துடலாம். ஓகேவா? இது ஃபுல்லாமே நம்ம ஃபார்ம்குள்ள தான் கொடுக்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டே கொடுத்துடலாம்.
இது இது அப்புறம் இது வந்துட்டு டிராப் டவுன் வச்சுக்கலாம் செலக்ட் ஸ்கில்ன்றது. ஓகே, ஸோ ரேடியோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டும் டெக்ஸ்ட் ஃபீல்டும் மோஸ்டா வந்துட்டு ரிலேட்டபிள் தான், அதனால நம்ம அதை விட்டுடலாம். செலக்ட் ஸ்கில்ஸ், செலக்ட் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம டிராப் டவுன்ல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிமைனிங் என்ன இருக்கு, மிச்சம் இருக்கு. செக் பாக்ஸ் இருக்கா? சரி, ஓகே, நம்மளே வந்துட்டு என்ன பண்ணலாம், இமெயில் கொடுத்துரும் பாஸ்வேர்டு. இது ஆக்சுவலாக சைன் அப் ஸ்க்ரீனா இது? ஓகே, ஸோ நம்ம இதை சைன் அப் ஸ்க்ரீன்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்காம சும்மா ஒரு யூஐ மாதிரி மட்டும் நம்ம பண்ணலாம். ஏன்னா சைன் அப் ஸ்க்ரீன்ல எப்படியோ செக் பாக்ஸ்லாம் இருக்காது நம்மளே. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பண்றதுனால நம்ம செக் பாக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லைடர் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதுல என்ன சூஸ் பண்ணலாம்னா அவரோட சேலரி சூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட் சேலரி அப்படின்ற போது பார்த்து சூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஸ்விட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அதான் டார்க் மோட், ஒயிட் மோட், அதாவது லைட் மோட். ஸோ அதுக்கு ஸ்விட்ச் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே அப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்மளே ஒரு ரெப்ளிகா மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் தேவையில்லாததெல்லாம். ஸோ ஓகே, இதுதான் என்னோட அப்ளிகேஷன். ஓகே ஃபைன், இப்போது க்ளோஸ்ல இருக்கிறோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரன் பண்ணி வச்சுட்டேன் ப்ரோ அப்ளிகேஷனு. இது பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஃபர்ஸ்ட் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் விஎஸ் கோட்ல ரன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு குரோம் யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ குரோம்ல ரன் ஆகி அவுட்புட் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா கவுண்டர் அப்ளிகேஷன் தான் இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டாட் ஸ்டார் கொடுத்துட்டு இது டிஃபால்ட்டா இந்த ஏல இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த கேஸ் தான் சூஸ் பண்ணும். இது இல்லாதனால அப்படியே விட்டுரும். இப்போ நான் இந்த ரெஜெக்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமாண்ட்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு விசிபிள் ஆயிடும். ஸோ அதை கண்ட்ரோல் எச் கொடுத்தேன் அப்படின்னா ரீப்ளேஸ் இது ஓப்பன் ஆயிடும். இதுல ரீப்ளேஸ் ஆல், இது ரீப்ளேஸ் குறிப்பிட்ட இது மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ், மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணா ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ரீப்ளேஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காக நான் சொல்றேன். மிச்சபடி நான் இது எதுவுமே நான் யூஸ் பண்ண போறது இல்லை. இது எல்லாத்தையும் எடுத்துட போறேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவை கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு மெயின் டாட் கால் ஆகும். இங்கே தான் ப்ரோ நீங்க கேட்டீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் டாட் கால் ஆகணும்னா ஹோம் பேஜ் கால் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜை நான் மென்ஷன் பண்ணுவேங்க. லைக் இந்த விட்ஜெட் இங்கே நான் என்ன நேம் கொடுத்துருக்கேனோ அப்படியே நேமிங்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஸ்மால்ல இருக்கக்கூடாது. இதே சேம், இது அது அங்கே ஸ்மால் இருந்தால் இங்கே ஸ்மால்ல இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இப்படிதான் சேமா இருக்கணும் எல்லாமே. மொத்தமா அங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்கோமோ இங்கே அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். ஸோ சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்றதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்ட் ரீலோட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ட் ரீலோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அப்ளிகேஷன் வந்துடும். பிளாங்கா இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே இல்லை எனக்கு. ஸோ அதனால பிளாங்கா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ஹோம் பேஜ்ல ஸ்கேஃபோல்ட் தான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ஸ்கேஃபோல்ட் ஃபுல்லாவே பிளாங்கா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன பண்றேன்னா ஓகே ஸ்கேஃபோல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு ஆப் பார் பண்ணிக்க. App bar title, form example. சும்மா ஃபார்ம் எக்ஸாம்பிள்லே போதும். ஃபார்ம் சப்மிஷன். ஃபார்ம் சப்மிஷன். ஓகே, இப்போ நான் போட்டேன் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ டிஃபால்ட்டா யூஸ் மெட்டீரியல் 3ல இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி வருது. இப்போ நான் இதை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே இருங்க, இது டிசேபிள் பண்ணாலும் ட்ரூல தான் இருக்கு. இப்போ நான் இதை ஃபால்ஸ் மாத்திடுறேன். ஓகே, ஸோ ஃபால்ஸ்ல மாத்திட்டேன். இப்போ இது ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சென்டர் டைட்டில் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு சென்டர்ல வேணும் எனக்கு அது. ஸோ அதனால சென்டர் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டர்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆப் பார்ல ஷேப் எனக்கு சேஞ்ச் பண்ணும். ரவுண்டட் ரெக்டாங்குலர் பார்டர். ஸோ அதுல பார்டர் ரேடியஸ் டாட் ஒன்லி பாட்டம் லெஃப்ட்லயும் பாட்டம் ரைட்லயும் எனக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ 20 ரேடியஸ் பாட்டம் ரைட்ல ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20. ஸோ இப்படி கொடுக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா
இங்க லெஃப்ட்லயும் தென் ரைட்லயும் எனக்கு வந்துட்டு ஒரு ரேடியஸ், குறிப்பிட்ட ஒரு ரேடியஸ்க்கு வந்துட்டு கர்வ் வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இதுதான் எனக்கு தேவை. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சிம்பிளா இருக்கு எனக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன? ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்பதான் ஓகே. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா இந்த டீபக் ஃபிளாக் வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடாது. இதை நான் தூக்கணும் அப்படின்னா இங்க டீபக், இது ஆக்சுவலா நம்ம டீபக் மோட்ல இருக்கும்போது இப்படிதான் இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் மோட் போகும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை. அதுவே தூக்கிடும் ஆக்சுவலா, அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஆப் பார் கிரியேட் பண்ணணும், சென்டர்ல ஒரு டைட்டில் ஃபார்ம் சப்மிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பிடிக்கல. எனக்கு வந்துட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ்ல வேற ஃபாண்ட்ஸ் நான் மாத்திக்கணும் அப்படின்னா பப்ஸ்பெக் YAML போயிட்டேன். இங்க டிபெண்டன்சி ஆட் பண்ணும். ஸோ நான் சொல்லிட்டு இருப்பேன் ஆரம்பத்துல, இங்க எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பப்ஸ்பெக் அசிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எங்க போச்சு, பப்ஸ்பெக் அசிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தா நாம ஜஸ்ட் இங்க டேப் பண்ணிட்டு Ctrl+Shift+P அடிச்சதுக்கு அப்புறம் அதே காட்டும் நமக்கு இருக்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுல பப்ஸ்பெக் அசிஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டா இப்போ நான் இதோட என்ன எனக்கு பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜோட நேம் நான் போடலாம். ஸோ போட்டேன் அப்படின்னா அது செக் பண்ணும் இந்த மாதிரி. அந்த பப் டாட் டெவ் சொன்னேன் இல்லையா நான் டிபெண்டன்சி, நமக்கு தேவையான டிபெண்டன்சிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு, பப் டாட் டெவ் அப்படின்னு. ஸோ இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே இருக்கும். அபிஷியல் ரெபாசிட்டரி, இது ஒரு ரெபாசிட்டரி. ஸோ இந்த ரெபாசிட்டரிக்குள்ள எல்லாமே ஃபிளட்டருக்கு தேவையான பேக்கேஜஸ், பிளகின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு, ஒரு பேக்கேஜ் இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? ஃபிளட்டர் பேக்கேஜ் டு யூஸ் ஃபாண்ட்ஸ் ஃப்ரம் fonts.google.com. ஸோ இந்த fonts.google.comல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபிளட்டர் பேக்கேஜ் தான் வந்துட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ மீன் இதை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபாண்ட் ஆசனுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டாலிங் போங்க. இன்ஸ்டாலிங் என்ன சொல்லியிருப்பானா, இந்த ஃபிளட்டர் பப்கிட் நம்ம கமெண்ட் மூலியமாவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் காப்பி பேஸ்ட் பண்ணாம கமெண்ட்ல போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றதுக்கு இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்துட்டு ஆன் த கோல் ஆட் பண்ணோம் அப்படின்னா பப்ஸ்பெக் அசிஸ்ட்ல கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா இது வந்துட்டு எனக்கு இருக்கிற எல்லாமே காட்டும். அந்த pub.devல இருக்கக்கூடியது எல்லாமே காட்டும். கூகுள் ஃபாண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்றதுக்கு அப்புறம் ஆட் வந்துருச்சா? ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆட் ஆகணும்னா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு இருக்கும் கூகுள் ஃபாண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் வெர்ஷனே ஆட் ஆயிரும். 6.2.1 இங்கே பாருங்க 6.2.1 தான் இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவும் அது ஆட் ஆயிடும். இப்போ நான் Ctrl+S கொடுக்குறேன். Ctrl+S கொடுத்ததுக்கு அப்புறம் பப்கேட் ஆகும், ஃபிளட்டர் பப்கேட். ஸோ இதுதான், அதாவது ஃபிளட்டர் அந்த பப்னா அந்த பேக்கேஜஸ் இருக்கக்கூடியது எல்லாமே அதை கெட் பண்ணுது. ஸோ கெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அதுல இஷ்யூஸ் வரும். லைக் வந்துட்டு அந்த கெட் பண்ணியும் நம்மளால அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு டெர்மினல்ல போயிட்டு ஃபிளட்டர் பப்கேட் அப்படின்ற மாதிரி நம்மளே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே திரும்ப ப்ராசஸ் பண்ணும். அந்த பப்ஸ்பெக் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் எல்லாமே கெட் பண்ணிட்டு இங்க பாருங்க அதுவே வந்துட்டு ரிசால்வ் பண்ணிடுச்சு இருக்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ காட் டிபெண்டன்சிஸ் அவ்வளோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம முக்கியமா நம்ம என்ன செக் பண்ண வேண்டியது இருக்குன்னா, கரெக்டான ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோமான்னு செக் பண்ணிட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுங்க. தென் அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணணும், எனக்கு பாப்லின்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ அதை நான் யூஸ் பண்ணோம். இங்க வந்துட்டு டெக்ஸ்ட் தீம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு போயிட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ். ஓகே, இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கும். அந்த ஃபைல் ஃபா ஐகான் சொன்னீங்களா ப்ரோ போன கிளாஸ்ல? ஆமா ப்ரோ, அதுவும் இதே மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் இம்போர்ட் பண்ணேன். அந்த இப்போ அது காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். காட்டுச்சு. ஓகே ஓகே, அதான் ப்ரோ. இப்போ 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 பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகல, இப்போ வந்துட்டு ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்துருச்சா? ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஆனா நான் பண்ணப்போ அது காட்டவே இல்லை ப்ரோ.
சரி ப்ரோ, அதை நம்ம வந்துட்டு செக் பண்ணிடலாம் என்ன ஏதுன்னு. சம்டைம்ஸ் அதை நம்ம ஆட் பண்ணியிருப்போம், டக்குன்னு சிஸ்டம்க்கு ப்ராசஸ் பண்ண டைம் எடுக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ரைட் இருக்கலாம். ஓகேவா, அதை நம்ம சரி ட்ரை ப்ரோ. பண்ணலாம். ஓகே ஓகே. சரி ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாப்பின்ஸ் டெக்ஸ்ட் தீம் இருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணும். பாப்பின்ஸ் டெக்ஸ்ட் தீம். ஓகே, பாப்பின்ஸ் டெக்ஸ்ட் தீம் இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்னோட இது பாருங்க எப்படி ஆகும்னு. அவுட்புட் எங்க போச்சு, க்ளோஸ் பண்ணுமா, இதுல இருக்கா? ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் சப்மிஷன் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் தீம் இருக்கும். இருங்களேன், இன்னும் ஆகவே இல்லை ஆக்சுவலா. அதான் பார்த்தேன், என்னடா இது இன்னும் ஆகலை அப்படின்னு. ஒரு நிமிஷம், ஆட்டோ லோட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வெப் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் ப்ரோ. லைட் வந்துருச்சு. அதோ பாத்தீங்களா ப்ரோ, ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா டெக்ஸ்ட் தீம். ஆ ஆமா ப்ரோ. ஸோ பாப்பின்ஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்க பாடி. ஸோ இந்த பாடியில வந்துட்டு எனக்கு ஒரு 3 ஃபீல்ட் இருக்கணும் அங்க நம்ம பார்த்த மாதிரி. ஸோ அந்த ஃபீல்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ பாடி காலம்ல தான் இருக்க போகுது. காலம்ல தான் இருக்க போகுது. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் எடுத்துடுறேன். இந்த மாதிரி சஜஷன் தேவையில்லை. ஸோ அனாலிசிஸ் டாட் யாமல் இருக்கு. இங்க வந்துட்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி, சஜஷன்ஸ் தேவையில்லை, வார்னிங்ஸ் காட்டாது அப்படின்ற மாதிரி அதை ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காலம்ல இருக்கும், காலம்ல சில்ட்ரன்ல இருக்கும். ஸோ சில்ட்ரன்ல இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வேணும். ஓகே, இன்னொரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வேணும். இல்ல நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன, அதான் நம்ம எல்லாமே கவர் பண்ற மாதிரி பார்த்தோம்ல, அதனால டெக்ஸ்ட் ஃபீல்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு வேலிடேஷன் நடக்கணும்ன்றனால இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபார்ம்ல கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்ம்ல நம்ம கீ நம்ம பாஸ் பண்ணணும் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ குளோபல் கீ, அதோட டைப் வந்துட்டு ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்ற டைப்பு. ஸோ எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கீனே நான் வச்சுக்கிறேன். அதோட இன்ஸ்டன்ட் லைக் அதோட ஆப்ஜெக்ட் கால் பண்றேன், ஃபார்ம் ஸ்டேட். ஓகே, ஸோ தென் இப்போ நான் இந்த கீயை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அந்த கீயை நான் இங்க யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு கிடைச்சிச்சு, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ நான் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கும். ஓகே, ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடுச்சு, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான பேடிங்ஸ், இப்போ நான் மொத்தமா இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம்கே நான் ஒரு பேடிங் கொடுத்துக்கிறேன். மொத்தமா இந்த காலம்கே ஒரு பேடிங் நான் கொடுக்குறேன். இது வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம், நம்மளோட யூஸ் கேஸ் ஏற்ற மாதிரி தான். இப்போ எனக்கு டிஃபால்ட்டாவே எனக்கு இவ்வளோ இருக்கணும். சிமெட்ரிக்ல ஹரிசாண்டல்ல எனக்கு 100 இருக்கணும். ஓகே ஓகே 100 வந்துருச்சு. இப்போ வந்துட்டு வேர்ட்டிக்கலா எனக்கு ஒரு 50, சரி 100 இருக்கட்டும். வேர்ட்டிக்கலா எனக்கு 100 இருக்கணும் மொத்த காலமுக்கும். ஓகே, 100னா ரொம்ப போகுது. ஸோ 40 இருக்கட்டும். சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு இதுக்கும் நான் ஸ்டைல் பண்றேன். இப்போ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேடிங் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்கணும், இது வந்துட்டு சிமெட்ரிக்ல ஹரிசாண்டல்ல வெப்ன்றனால நம்ம கொஞ்சம் எல்லாமே அதிகமாக கொடுத்தா கரெக்டா இருக்கும். 100 செட் ஆகல. ஐயோ 300. ஸோ அதான் இது நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் போதும் எனக்கு. ஸோ இதே மாதிரி நான் சேம் இது இங்கேயே கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் சேம் நான் பேடிங் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் அப்ளை பண்ணிட்டு தென் இந்த பேடிங் அந்த ப்ராப்பர்ட்டியில் சேம் இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு சேம் சைஸு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு இப்போ ஸ்பேசிங் வேணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு ஸ்பேசிங் வேணும், வெர்டிகல் ஸ்பேசிங்.
ஸோ ஹைட் யூஸ் பண்றேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு 50 வச்சுக்கலாமே. ஓகே, 50 ஸ்பேஸ் எனக்கு தேவை. ஸோ 50 எனக்கு வந்துருச்சு. ரொம்ப ஸ்பேசிங்கா இருக்கு. சரி இருங்க, நம்ம அவுட்லைன் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் ஒன்று இருந்தது. அதுல இன்புட் டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல பார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அவுட்லைன் இன்புட் பார்டர். ஸோ இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சேம் இது சேம் ப்ராப்பர்ட்டி, சேம் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் எல்லாமே அண்ட் சோ ஆன் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபீல்ட்லயும் இருக்கு. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஸ்டில் எனக்கு இந்த ஸ்பேசிங் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 20 கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வந்துருச்சு. லைக் வந்துட்டு இங்க நான் நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால அப்செக்யூர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ட்ரூ கொடுத்துக்கிறேன். ட்ரூ கொடுத்தேன் அப்படின்னா நான் என்டர் பண்ற வேல்யூ எல்லாமே வந்துட்டு பாஸ்வேர்ட் மாதிரி வரும். லைக் இந்த மாதிரி டாட் வரும். ஓகே ஃபைன். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வரும். ஸோ இப்போ ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு லேபிள் டெக்ஸ்ட் மாதிரி வேணும். இருங்க, நம்ம அந்த யூஐ நம்ம பார்த்துக்கலாம். யூஐல எப்படி இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இமெயில் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மேல கொடுத்துருக்கான். இவன் லேபிள்ல கூட கொடுக்கல, மேல கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு மொத்தமா இங்க இதை வந்துட்டு இன்னொரு காலம்ல போடுறேன். ஸோ அதுல வந்துட்டு டெக்ஸ்ட் போடுறேன். ஸோ டெக்ஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இமெயில். ஸோ அதே மாதிரி சேம் ஃபாலோ டு திஸ் ஒன். இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதையும் காலம்ல போட்டுக்கிறேன், ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்துட்டு ஓகே, இங்க வந்துட்டு நம்ம இப்படியே போட்டுக்கலாம். இன்டீரியர் பாஸ்வேர்ட், என்டர் இமெயில். ஓகே ஃபைன். ஓகே, இது வந்துச்சு இல்லையா. ஓகே, இப்போ சென்டர்ல வந்திருக்கு. ஸோ எனக்கு லாஸ்ட்ல வரணும். அப்படிங்கும்போது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. ஸோ சேம் கோஸ் டு திஸ் ஒன். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணணும். சாரி, காலம்ல யூஸ் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு காட்டுது. ஓகே ஃபைன். இப்போ என்டீரியர் இமெயில், என்டீரியர் பாஸ்வேர்ட். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு பாஸ்வேர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த 2 இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணிருக்காங்க, ரேடியோ பட்டன். சரி ஓகே, சேம் நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, எனக்கு அடுத்த இதுக்கும் எனக்கு சேம் ஸ்பேஸ் அதே மாதிரி வேணும். ஸோ அதை நான் இங்க கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, என்ன பண்ணிருக்காங்க, லுக்கிங் ஃபார் ப்ராஜெக்ட். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இதை நம்ம ஃபுல்லா நம்ம முழுசா நம்ம கொடுக்கணும்னாலும் நம்ம செட் பண்ணலாம். அதை நம்ம ஸ்டைல் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வெறும் ரேடியோ பட்டன் மட்டும் நம்ம வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார் சாரி, இதையும் சேம் பேடிங், இதே பேடிங் ஸ்பேஸ்ல கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சேம் எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. லுக்கிங் ஃபார் அதுக்கப்புறம் தென் டெக்ஸ்ட் ஃபீல்ட் எனக்கு தேவை கிடையாதுங்க. இப்போ இது ஒரு ரோ. அந்த ரோல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ பட்டன் 2 இருக்கு. ஸோ ஓகே, ஸோ ரேடியோ பட்டன் நீங்க ஹோவர் பண்ணாலே தெரியும். டீன்ற மாதிரி இன்வாலிட் டைப். டிஃபால்ட்டா இந்த வேல்யூ மேல நான் வைக்கிறேன், இன்வாலிட் டைப்னு காட்டுது. ஏன்னா டைப்பே இன்வாலிடா இருக்கு அப்படின்னு வருது. ஆனா நான் டைப்பே செட் பண்ணல இங்க. ஸோ நம்ம டைப் செட் பண்றது லிஸ்ட்ல நம்ம எப்படி நம்ம செட் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் நம்ம இங்கே நம்ம செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் பண்ணிட்டேன். இப்போ இது குரூப் பண்றேன். ஓகேவா, எனக்கு வந்துட்டு ஒன்னு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண முடியும், இல்லை டிசைன் சூஸ் பண்ண முடியும். இந்த 2 ஆப்ஷன்ல ஒன்னு தான் என்னால சூஸ் பண்ண முடியும். அப்போ அதை நான் ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்தோன்னு பாத்தீங்களா, ஸ்ட்ரிங்னு வந்துருச்சுங்க. ஸோ தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா குரூப் பண்ண போறேன்.
குரூப் பண்றது எப்படி பண்ணலாம் இருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வேல்யூ அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. குரூப் வேல்யூ வேல்யூ இல்ல சும்மா வந்துட்டு கேட்டகரினே போட்டுக்கோங்க. ஓகே, அதை நம்ம எப்படி வேணா கொடுத்துக்கலாம். கேட்டகரி லுக்கிங் ஃபார்ன்றது என்ன போட, சரி ஓகே, ரோல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கேன். ஓகே, ரோல் ஒண்ணு அவனால ஒரு ரோல் தான் சூஸ் பண்ண முடியும். ஒன்னு ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு டிசைன். அதை நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட் இல்ல டிசைன் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த கேட்டகரியை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன வேல்யூ கொடுக்க போறேன்னா, ஓகே என்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த வேல்யூ கொடுக்க போறேன். லைக் இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ வந்துட்டு டெவலப்மெண்ட். ஸோ சேம் இங்க ஒரு ரேடியோ பட்டன், இது ஆன் சேஞ்ச் ஆகும்போது நடக்கக்கூடிய கால் பேக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசைன் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ ஆன் சேஞ்சில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். ஸோ நல்லபிள் ஸ்ட்ரிங், அதாவது நல்லாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதை நான் என்ன சொல்றேன்னா செலக்டட் வேல்யூ. ஓகே, செலக்டட் வேல்யூ. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு கேட்டகரி ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், செலக்டட் வேல்யூ. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிங்ல வந்துட்டு பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் கேன் பி நல். இப்போ அது வேல்யூவாகவும் இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா நல்லா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி நான் எக்ஸ்கிளமேட்டரி போடுறது மூலியமா நான் எதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இது கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்றேன். ஸோ இது கண்டிப்பா நல்லே இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்கிளமேட்டரி, கண்டிப்பா இது நல்ல இல்லை, இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஓகேவா, இது டெவலப்மெண்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அதை நான் வந்துட்டு என்ஷூர் பண்றேன், இது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிங் தான் அப்படின்ற மாதிரி. இதுவே நான் இங்க நான் போட்டிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இதுவே அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இது வந்துட்டு நல் டைப்பே இல்லை, ஸ்ட்ரிங் டைப். ஸோ கண்டிப்பா நான் ஸ்ட்ரிங் டைப் நான் கொடுக்கணும். ஸோ அதனால இது இன்பில்டா எழுதி வச்சிருப்பாங்க ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக, இது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம என்ஷூர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த அப்ராக்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள். ஓகே ஃபைன். ஸோ தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே தான், சேம் கோஸ் டு திஸ் ஒன். ஆன் சேஞ்ச் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு எனக்கு வெப்ல வந்துட்டு ஒன்னு இது வரும், இல்ல அதாவது இது ரெண்டுத்துல என்னால ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே டிசைன் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே ஸோ இது ரோல தான் இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஸோ அகெயின் என்ன பண்றேன்னா இதுக்கு இன்னொரு ரோ கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த ரோல ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன், ரேடியோ பட்டனுக்கு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்துட்டு பேக் அண்ட் லாஜிக் இந்த சென்ஸ், இந்த வேல்யூ வந்துட்டு இங்க போகும். ஆனா இது யூசர் பார்க்கும்போது அவனுக்கு தெரியாது எது டெவலப்மெண்ட் எது இதுனே தெரியாது. ஸோ யூசருக்கு வந்துட்டு தெரியப்படுத்துறதுக்காக, அவனுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்ல காட்டுறதுக்காக நான் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி டிசைன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்ண போறேன். இவனையும் வந்துட்டு ரோல போட போறேன், ரேடியோவையும் ரோல போட்டு. ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு டிசைன் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ண போறேன். ஃபைன். ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஓகேவா, அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஓகே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, அதான் ஒன்று நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட்ல ஒன்று இன்னொன்று இருக்கணும், பேக்ல ஒன்று இருக்கணும் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்ற மாதிரி இந்த ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அக்கார்டிங் டு அவர் யூஸ் கேஸ். இப்போ என்னோட யூஸ் கேஸ் என்ன இருங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு இதே மாதிரியே நம்ம பண்ணிடலாமா சேமா, எப்படி ப்ரோ இதே மாதிரி நம்ம பண்ணிடலாமா, இல்லைன்னா ஜஸ்ட் ரேடியோ பட்டன் மாதிரி இதே மாதிரி பண்ணலாம் ப்ரோ. ஓகே 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 ஃபைன். ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம லாஜிக்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ரேடியோ பட்டன் நார்மலா கலர் ஆகுறது இங்கே தான் கலர் ஆகும்.
ஸோ இது சுத்தி வந்துட்டு கலர் ஆகுறது நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பண்ணிடலாம் அது, நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன். ஸ்பேஸ் வந்துட்டு ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்கு ஒரு 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஓகே இப்படி வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு அந்த லுக்கிங் ஃபாருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்பேஸ் வேணும். சரி விடுங்க, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இந்த ரோ இருக்கு இல்லையா, இதை மொத்தமாக நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டுடலாம். ஓகே கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் போட்டாச்சு. இதோட ஹைட் வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ஒரு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வித்து வந்துட்டு ஒரு 100. கலர் வந்துட்டு கலர் ஸ்டார்ட் சும்மா இப்போதைக்கு பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின். ஓகே ஸோ இந்த ஸ்பெசிபிக் ரெண்டர் பிளஸ் இன் கொஸ்டின் இஸ், ஸோ இந்த மாதிரி வருது. இதோட நான் எதோட ஸ்பேஸ் எடுத்துக்கனே அதுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வருது. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். பத்தலை வித் ஆக்சுவலா 100ன்றது பத்தலை. ஏன்னா இந்த ரேடியோ டெவலப்மெண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு இந்த 100 தாண்டி இருக்கு. ஸோ 100க்கு பத்தலை இவங்க வித்து. ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லுங்க ப்ரோ. நம்ம வெப்ல எல்லாம் பண்ணும்போது, ரியாக்ட்ல எல்லாம் பண்ணும்போது நான் அந்த ஃபில் கண்டென்ட் அது மாதிரி இருக்கலாம் ப்ரோ. ஃபில் கண்டென்ட் இல்ல இப்போ ஒரு டெவலப்மெண்ட் அந்த பட்டன் இருந்துச்சுன்னா அந்த டிவ்வுக்குள்ள வித் டாட் ஃபுல் வித் டாட் கவர் வித் டாட் கண்டென்ட். ஆமா 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 ப்ரோ. அது மாதிரி இதுல இருக்கா ப்ரோ? அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி இதுல ஆக்சுவலா இல்ல ப்ரோ. இதுல வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா இந்த வித் இருக்கு பாத்தீங்களா, கொடுக்காம விட்டாலே ஃபுல் வித் எடுத்துக்கும். புரியுதா? ஸோ மேக்ஸிமம் வித் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல. வித் நான் கொடுக்காம விட்டாலே ஃபுல் வித் எடுத்துக்கும் அந்த மாதிரி. அது கொடுக்காம காட்டுங்க ப்ரோ. ஓகே. ஆனா இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு பாருங்க காட்டுறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு வித் நான் கொடுக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தேவையான வித் எடுத்துக்கிச்சு. ஸோ இதுக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமோ எடுத்துக்கிச்சு. ஆனா என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும். ஓகேவா? ஸோ அதனால நான் 250 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். டிஃபைன் பண்ணா இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு பெருசா வந்துருச்சு. ஸோ இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணலாம்? சரி ஓகே ஃபைன். ஹைட் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், ஒரு 60 கொடுக்குறேன். ஓகே. இப்போ எனக்கு இதுக்கும் அதுக்கும் ஸ்பேஸ் வேணும் யூஐ பர்பஸ்க்காக. 10. ஓகே. இப்போ இதுக்கும் வேணும். So same goes to this one. எக்ஸ்ட்ராக்ட்னு வருதுல ப்ரோ, அது என்ன பட்டன் ப்ரோ கிளிக் பண்ணீங்க? என்னது ப்ரோ? எக்ஸ்ட்ராக்ட்னு வந்துச்சு. அது என்ன பட்டன் ப்ரோ கிளிக் பண்ணீங்க? இதுவா ப்ரோ? இது வந்துட்டு கண்ட்ரோல் டாட். நம்ம கீபோர்ட்ல டாட் இருக்கும் இல்லையா, அது கொடுக்கலாம். இல்லனா நம்ம இத நம்ம கிளிக் பண்ணாலே இங்கே வந்துட்டு ஒரு பல்ப் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இங்க காட்டும். ஓகே. அப்படி இல்லைன்னா ஆல்ட் என்டர் கூட ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்ட் என்டர் ஒர்க் ஆகல. ஸோ ஜஸ்ட் இதை கண்ட்ரோல் டாட் கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணா ஒர்க் ஆகும் ப்ரோ. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு இது என்ன காட்டுதுன்னா இதை தாண்டி போயிருச்சுன்னு காட்டுது. ஏன்னா நம்ம பேடிங்கே நம்ம இவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். பேடிங்கை தாண்டி ரொம்ப போயிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அதனால நான் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் கம்மி பண்ணிக்கிறேன். 200. ஸோ அப்போ டெவலப்மெண்ட்டை 200ல வச்சுக்கிறேன். நான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம அதில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லுங்க. இப்போ வந்துட்டு ஒன்று டிசைன் செலக்ட் ஆகும், இல்லைனா டெவலப்மெண்ட் செலக்ட் ஆகும். இப்போ நம்மளோட இந்த யூஐல பார்த்த மணிக்கு என்ன செலக்ட் ஆகுது? மொத்தமாவே செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இந்த ஓவர்னு பார்த்தல ப்ரோ, அது ஓவரா? அது கொடுத்தா கிளிக் பண்ணா அது மட்டும் வருமா? இல்ல ப்ரோ, சேஞ்ச் அது மாதிரி. இது ஆக்சுவலா வந்துட்டு கண்டெய்னர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன் சேஞ்சர் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருங்களேன்,
இப்போ நம்ம ஆக்சுவலா ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்டர் நம்ம கொடுக்கணும். ஸோ பார்டர் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டெய்னர்ல டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுல டெக்கரேஷன் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் டெக்கரேஷன்ல பார்டர் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுல பார்டர் டாட் ஆல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கலர் வந்துட்டு எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா கிரே கலர் வேணும் டிஃபால்ட்டா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் கோஸ் டு திஸ் ஒன். இப்போ இப்போ நான் டெக்கரேஷன் கொடுத்துட்டேன், ஆனா கலர் வந்துட்டு கண்டெய்னர்ல கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளம் வரும், எக்ஸெப்ஷன் அடிக்கும் எனக்கு. என்ன எக்ஸெப்ஷன்? எதுக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இப்போ கண்டெய்னர்லயும் பாருங்க கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பாத்தீங்களா? எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு எனக்கு. பயங்கரமா அடிக்குது பாருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கும் வெப் பொறுத்தளவு. இதோ இங்க பாருங்களேன், கலர் ஈக்குவல் டு நல் ஆர் டெக்கரேஷன் ஈக்குவல் டு நல். இது எதை சொல்ல வருதுன்னா, கண்டெய்னர்லயும் கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பாக்ஸ் டெக்கரேஷன்லயும் கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரெண்டுத்துல எதை எடுத்துக்கன்னு ஃபிளட்டருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். லைக் இப்போ ரெண்டுமே நான் டெக்கரேஷனும் கால் பண்றேன், கண்டெய்னருக்குள்ள டெக்கரேஷன் கால் பண்றனாலே இந்த கலர் ப்ராப்பர்ட்டியை டெக்கரேஷன்ல தான் நான் கொடுத்தாகணும். அப்பதான் எனக்கு ஒர்க் ஆகும் பெர்ஃபெக்ட்டா. இப்போ எனக்கு எக்ஸெப்ஷன் போயிடுச்சு. ஓகேவா ப்ரோ? ஓகே ஃபைன். இப்போ இதே மாதிரி இதுக்கும் நான் போட போறேன், கீழே இருக்கக்கூடிய அந்த இதுக்கும் போட போறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு, ஒரு சுத்தி ஒரு கிரே கலர் பார்டர்ல வந்துருச்சு. அப்புறம் இதுல எப்படி இருக்கு, ஒரு கர்வ்டா இருக்கா? சரி ஓகே ஃபைன், பண்ணிடலாம். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். ஏன்னா சர்க்குலர் கொடுத்தா எல்லா சைடும் வந்துடும், எனக்கு எல்லா சைடும் வேணும். கொடுத்துட்டேன். ஸோ சேம் கோஸ் டு திஸ் ஒன். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு அந்த ரேடியஸ் வந்துடுச்சு. ஸோ பாக்குறது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரோ பண்ணணும் சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணா அந்த இது மட்டுமா, இது அந்த டிசைன் ஆஃப் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டா இந்த கலர்ஸ் டாட் ஆம்பர் எக்ஸென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம ப்ளூ கொடுத்தா நல்லா இருக்கா? ப்ளூ கொடுத்தா நம்ம உள்ளக்குள்ளது ஒயிட்ல கொடுக்கணும், அதெல்லாம் மாறுது. சரி ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஒபாசிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளூ டாட் வித் ஒபாசிட்டி 0.3 வச்சுக்கலாம். அப்புறம் பார்டர் கலரும் அதை பொறுத்து தான் வருது. ஸோ பார்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா இந்த ப்ளூ கலர் எக்ஸாக்டா தெரியல ப்ரோ, இந்த கலர் கோட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நான் வந்துட்டு டெமோ சேக்குக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒபாசிட்டி வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. அது இப்ப பார்டர் வித் எப்படி ப்ரோ பெருசா வருது? பார்டர் வித்தா? ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்டர் டாட் ஆல் இருக்குல்ல, அதுலேயே வந்துட்டு வித்துன்னு கொடுத்தீங்கன்னா வித்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும். ஸோ 3 கொடுக்குறேன். ஸோ 3க்கு வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ? ஓகே. ஸோ இங்க நான் வந்துட்டு ப்ளூ கொடுக்குறேன். ஓகே. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒயிட்ல வேணும். ஸோ டெக்ஸ்டைல்ல கலர்ஸ் டாட் ஒயிட் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஒயிட்லயே அவங்க கொடுத்துருந்தாங்க, ப்ளூல கொடுத்துருந்தாங்களா? அதான் நல்லா இல்லை பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு ப்ளூல கொடுத்துக்கிறேன். டிசேபிள்டா இருக்கும்போது அதோட கலர் எப்படி இருக்கு? பிளாக்ல இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு லாஜிக் எழுதணும் ப்ரோ ஆக்சுவலா. ஓகே, எழுதிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபைன், ப்ளூல இருக்கு. ஸோ ஓகே,
ஃபில் கலர் என்ன போட்டிருக்காங்க? ப்ளூவா? ஓகே. ஃபில் கலர்ல விட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மெத்தட் கால் பண்ணிருக்காங்களா? விட்ஜெட் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இவ்வளவு போட்டு போடணுமா என்ன? ஓகே. ஸோ இருங்க ஒரு நிமிஷம். எங்க சேஞ்ச் பண்ணோம்? மேலேயே கீழே. ஓகே. ஓகே. ஒபாசிட்டி, ஃபில் கலர். ஓகே. ஃபில் கலர் தவிர்த்து வேற எதுவும் இருக்கா? ஆக்டிவ் கலர். ஓகே. ஆக்டிவ் கலர் டாட் ப்ளூ. ஆக்டிவ் கலர் ப்ளூ. ஓகே ஃபைன், வந்துருச்சு. ஸோ ஒபாசிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி. அது என்ன கலர்னே தெரியல ஆக்சுவலா. அந்த கலர் கோட் இருந்தா நம்ம அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணலாம். நமக்கு தெரியல கலர் கோட் என்னன்னு. ஓகே தெரியல. ஸோ அதனால ஒபாசிட்டி கொடுத்துக்கிறேன் ப்ரோ. ஸோ வித்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளக்க அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேடிங், இதுக்கு பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டிசபிள்னா வந்துட்டு இப்படி இருக்கணும், கிரேல இருக்கணும். எனபிள்னா வந்துட்டு ப்ளூல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், எல்லாம் கரெக்டாக இருக்கு. அப்போ இந்த ஏம்பர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு கலர்ஸ் டாட் ஒயிட்டா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் ப்ரோ, இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்க இருக்கிற ப்ளூ கலர் இங்க வந்துடணும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க இருக்கிற ப்ளூ கலர், அந்த பார்டர் ரேடியஸ், அந்த டெக்ஸ்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஓகே ப்ரோ, அதான ப்ரோ யூஸ் கேஸ்? ஆமா ப்ரோ. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஆன் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ரேடியோல ஆன் சேஞ்சுன்னு ஒன்று. நீங்க ஜேஎஸ் சொல்றீங்க கரெக்டா? ஆன் கிளிக்டுன்னு. அது மாதிரி இதுல வருமா? இது ஆக்சுவலா ஆன் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அந்த வேல்யூ வந்துட்டு டாகுல் ஆகும்போது. ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இஃப் கேட்டகரி, இருங்க நம்ம ஒரு பூலியன் வேல்யூ நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இங்க ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள நம்ம வந்துட்டு டாகுல் பண்ண போறோம். பூலியன் இல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலயே நம்ம இந்த கலர்ஸ் ப்ராப்பர்ட்டி பூலியன் வச்சும் நம்ம பண்ணலாம், அதுவும் ஒரு மெத்தடு. இல்ல அப்படின்னா நம்ம இந்த கலர்ஸை வச்சு நம்ம இங்க டாகுல் பண்ணோம் அப்படின்னா கேட்டகரி கேட்டகரி ஈக்குவல் டு, ஏன்னா கேட்டகரினா அந்த குரூப் வேல்யூ. கேட்டகரி வந்துட்டு டெவலப்மெண்டா இருக்கும்போது, டெவலப்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யூசர் செலக்ட் பண்றது டெவலப்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ளூ ஒபாசிட்டி இருக்கணும். ஓகே, அதான் அந்த ப்ளூ அந்த ஒபாசிட்டி எல்லாமே இருக்கணும். இல்ல அப்படின்னா கலர் ஸ்டார் டிரான்ஸ்பரண்ட் பை டிஃபால்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த சேம் கோஸ் டு திஸ் ஒன். இது என்னன்னா நம்ம வந்துட்டு டெர்னரி ஆப்பரேட்டர் தெரியுமா ப்ரோ? இது கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இது ஃபால்ஸ். இந்த கோலனுக்கு அப்புறம் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா ப்ரோ? புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ அந்த டெர்னரி ஆப்பரேட்டர் அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க நம்ம கிரே கொடுத்தோம் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம இங்க போட்டு போறோம். ஓகே. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு லாஜிக் இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ண போறேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த டெக்கரேஷன்ல பேஸ்ட் பண்ண போறேன். ஆனா இப்போ என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க ப்ரோ, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு? என்னது ப்ரோ? இந்த எல்லோ மாத்தணுமா ப்ரோ? இல்ல ப்ரோ, அதாவது இதுல வந்துட்டு டெவலப்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ளூன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இங்க அது வந்துட்டு எப்போ அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணும்போது டெவலப்மெண்டா கேட்டகரி மாறுச்சு அப்படின்னு. அதேதான், சேம், கரெக்ட். ஸோ டிசைன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் வேல்யூ அதுக்கு அசைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ளூவா மாறு, இல்லைன்னா நார்மலா பை டிஃபால்ட்டா எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு ரோல் டெக்ஸ்ட் மாத்தணும், டெக்ஸ்ட் கலர் மாத்தணும்ல. ஸோ அதுவுமே சேம் இதே தான். கேட்டகரி கலரோட எதுவுமே இந்த டெக்ஸ்ட் கலருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி
ஈக்குவல் டு டெவலப்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ, அப்படி இல்லைன்னா பிளாக். ஸோ சேம் கோஸ் டு த அதர் ஒன். ஸோ இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போடுறேன். கமா ஓகே, இது வந்துட்டு ஸ்டைலே கொடுக்கல, இருங்க. ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், அதுக்குள்ள கலரு. ஓகே ஓகே ஃபைன். ஓகே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இது இருக்கும். ஏன்னா கேட்டகரி வந்துட்டு நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம், ரோல்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரோல்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் மேலே. ஸோ அதனால வந்துட்டு ரெண்டுமே இது ஆகலை. இப்போ நான் வந்துட்டு டெவலப்மெண்ட் கிளிக் பண்ணுறேன், ப்ளூ ஆயிடுச்சு. இருங்க, இங்க இது ஏன் டிசைன் ப்ளூ ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம இங்க சேஞ்சே பண்ணல, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ டெவலப்மெண்ட் கிளிக் பண்றேன், ஸோ ப்ளூ ஆயிடுச்சு. இப்போ டிசைன் கிளிக் பண்றேன், இது ப்ளூ ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபில் கலர் நம்ம இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணல, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபில் கலர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ப்ளூ ஆயிடுது, இந்த கலர் செக் ரேடியோ கலர், ஐ மீன் ஃபில் கலர் இல்ல, ஆக்டிவ் கலர். ஸோ அந்த ஆக்டிவ் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்க நம்ம மேல சேஞ்ச் பண்ணிருக்கோம், பட் ஆனால் கீழே சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்துட்டு இது டிஃபால்ட்டாவே இருக்கு பாத்தீங்களா. இருங்க நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது இருக்கு, கொடுத்தாச்சு. டெவலப்மெண்ட்டா இருந்தா இது, இல்லைன்னா கலர்ஸ் டாட் பிளாக். ஓகே ஃபைன். ஸோ இது சேம் கோஸ் டு த அதர் ஒன். இதுக்கும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஆக்டிவ் கலர். ஓகே ஃபைன். இப்போ டிசைன் கொடுக்குறோம், டிசைன் கொடுக்குறோம். ஓகே அவ்வளோதான் ப்ரோ, இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு பக்காவா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இப்படிதான் ப்ரோ பண்ணணும். இப்போ நம்ம ஆக்டிவ் கலர் பிளாக் கொடுத்தோம்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ப்ரோ? அது தேவையே இல்லைல்ல ப்ரோ அது? ஆமா ப்ரோ தேவையில்லை ப்ரோ. ஆக்சுவலா அது நம்ம தேவைன்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா எதுக்குன்னா, இப்போ நான் எதுக்காக நான் அது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோட ஃபார்ம் வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டா இருக்கும்போது மேல இருக்கிறதுக்கு மட்டும் நான் ஆக்டிவ் கலர் கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா ப்ளூல இருந்தது எனக்கு. அது எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வேணாம், எனக்கு நார்மலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்தேன். சரி தேவையில்லை தான் ப்ரோ அது ஆக்சுவலா நமக்கு, அது இல்லாம கூட பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இதை கிளிக் பண்றேன் இல்லையா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அதான் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ அந்த டெவலப்மெண்ட் கீழே ஒரு ஒப்பாசிட்டி இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. அதுல வந்து இப்போ இது மாதிரில வருமா ப்ரோ? அனிமேட்டடா? அனிமேட்டட், அது வந்துட்டு அனிமேட்டட் கண்டெய்னர்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த மாதிரியா ப்ரோ? அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா இருக்கும். இதுல ஹோவர் இருக்கு இல்லையா, சோ அதனால இருக்கும். ஆனா நான் யூஸ் பண்ணது கிடையாது இதளவு. அது நான் வெப்பே நான் பண்ணது கிடையாது. மோஸ்டா மொபைல் அப்ளிகேஷன் தான் பண்ணுவேன். ஓகே ப்ரோ. அதனால யூஸ் பண்ண கிடையாது, ஐடியா இல்ல ப்ரோ. இப்போ நம்ம வெப்புக்கு செஞ்சு திரும்பியும் ஆப்புக்கு தனியா செஞ்சோம் ப்ரோ? இல்ல ப்ரோ, சேம் இதே தான் நான் இப்போ என்னோட மொபைல் அப்ளிகேஷன்ல ரன் பண்ணா ரன் ஆகும் ப்ரோ. அதான் ப்ரோ ஃப்ளட்டர்ல ஒரு நல்ல விஷயமே. ஸோ நான் தனித்தனியா கோட் பண்ண தேவை கிடையாது. ஆனா என்னன்னா எனக்கு இந்த இதெல்லாம் வேல்யூஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி மீடியா குவரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது யூஸ் பண்ணிட்டு நான் பண்ணிக்கிட்டோம் ப்ரோ. அந்த கான்செப்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம எப்படி நம்ம இந்த சேம் இது இருக்கு பாத்தீங்களா, இந்த சேம் இதையே நம்ம மொபைலுக்கு அடாப்ட் ஆகுறது நம்ம பாத்துடலாம் லைவா அந்த கிளாஸ் வரும்போது. ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 minute. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா செலக்ட் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம டிராப் டவுன் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ அது நார்மலா டைப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம டிராப் டவுனா செட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஃபைன். இப்போ இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். எது இது என்னென்ன பண்ணுது எங்கெங்க இருக்குன்றதே நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஒரு மெத்தடா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தையும்
இப்போ இது தேவையில்லை எனக்கு. இது மொத்தமா இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே லைக் வந்துட்டு காலம்ல லுக்கிங் ஃபார் இருக்கா. ஓகே, லுக்கிங் ஃபார் அதுல வந்துட்டு ரோ இருக்கு. இந்த ரோ வந்துட்டு ஒரு மெத்தடா நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஓகே, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்றேன். அந்த மெத்தடோட நேம் நான் வந்துட்டு கொடுக்கலாம். என்ன நேம்னா வந்துட்டு மெத்தட்னாலே வந்துட்டு பாத்தீங்களா, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மால்ல இருக்கு, அப்புறம் கம்மிங் த செகண்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கலாம், இது பேர் என்ன, ரோல், ரோல் கேட்டகரி. ரோல் கேட்டகரி ஸோ கொடுத்துட்டேன். இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு மெத்தட் ஆயிடுச்சு. இந்த மெத்தட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே அவனே கொடுத்துருவோம். ஸோ நம்ம இதை நம்மளோட ரீடிங் பர்பஸ்க்காக நம்ம இங்க நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. திஸ் இஸ் ஃபார் செலக்டிங் ரோல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கோடு வந்துட்டு ரீடபிளா இருக்கும், லைக் பார்த்தோன்னு புரியும் எல்லாமே. சரி ஓகே, இங்க இமெயில் என்டர் பண்றான், இங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்றான், ஓகே லுக்கிங் ஃபார்னு வருது, ஓகே ரோல் வந்துட்டு கேட்டகரி வந்துட்டு சூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த மெத்தட் நேம் வந்துட்டு நமக்கு இதுவா இருக்கணும் ப்ரோ, லைக் வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ரோல் கேட்டகரின்னு கொடுத்துருங்க, இது ஆக்சுவலா வந்துட்டு மீனிங்ஃபுல்லாவே இல்லை, இது வந்துட்டு சூசிங் த ரோல் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏங்க ஓகே ப்ரோ. சூசிங் த ரோல். ஓகே ஃபைன். ஸோ இப்படி கொடுத்துட்டேன். ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கு, பார்த்தோன்னு தெரியும். ஓகே ரோல் வந்துட்டு சூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி தெரியும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ நம்ம ஆக்சுவலா. ஸோ இப்போ சேம் ஒர்க்கிங்லாம் அதே மாதிரி தான், சேம் ஒரே மாதிரி தான் ஒர்க்கிங் ஆகும். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் ஸ்கில்ஸ். ஓகே ஃபைன். இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம், அகைன் எனக்கு ஒரு 20 ஸ்பேஸ் தேவை பேடிங்ல. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். ஃபைன். தென் இதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செலக்டிங் ரோல், சாரி செலக்டிங் ஸ்கில்ஸ். செலக்டிங் ஸ்கில்ஸ் அதுல வந்துட்டு செலக்ட் பண்றேன். இப்போ அது வந்துட்டு டிராப் டவுன்ல பண்றேன். ஓகே, டிராப் டவுன் பட்டன். ஸோ இதில் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டிராப் டவுன் மெனு ஐட்டம். ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம் என்னென்னலாம் வரணும் அப்படின்றத நம்ம இது பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல போட்டுக்கலாம். அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் ஸ்கில்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும் நமக்கு. ஸோ ஸ்கில்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடோப் எக்ஸ்டி, ஃப்ளட்டர், ஃபயர்பேஸ், ரியாக்ட், மாங்கோடிபி, பிளாக். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்துட்டு இங்க நான் பாஸ் பண்றேன். ஸ்கில்ஸ் டாட் மேப் பண்ணும். ஃபர்ஸ்ட் மேப் பண்ணிட்டாச்சு. ஸோ மேப் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த எலிமெண்ட் இங்க எலிமெண்ட்னே போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்றது எதை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும்னா டிராப் டவுன் மெனு ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். டிராப் டவுன் மெனு ஐட்டம். ஸோ டிராப் டவுன் மெனு ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சைல்டு வந்துட்டு நம்ம ஒன்று பாஸ் பண்ணி ஆகணும். சைல்டு என்னன்னா அந்த எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் வருதோ அந்த எலிமெண்ட் அப்படியே சைல்டு வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு இது எனக்கு ஒரு மாதிரி எரர் அடிக்கும். ஏன்னா வந்துட்டு எப்படி காட்டும்னா இது ஐட்ரபிள் டிராப் டவுன் மெனு வந்துட்டு லிஸ்ட் டிராப் டவுன் மெனு ஐட்டமுக்கு அசைன் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்துட்டு லிஸ்ட், ஆனா இது என்னன்னா ஐட்ரபிள். ஸோ இதை நம்ம ஐட்ரபிள் லிஸ்ட் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டாட் டூ லிஸ்ட் போடுவோம். அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு அந்த எரர் எல்லாமே போயிடும். ஸோ இங்க ரிட்டர்ன் எப்பப்பெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்றோமோ இந்த டிராப் டவுன் மெனு ஐட்டம் நான் ரிட்டர்ன் பண்றேன்னா இதோட பேரந்தசிஸ் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட எண்டிங் பேரந்தசிஸ் இங்க முடியுது. ஸோ முடியறதுக்கு பக்கத்துல நான் வந்துட்டு செமிகாலன் போடணும். மிச்சபடி இதுக்குள்ளலாம் நான் வந்துட்டு கமா போடலாம், ஆனா இங்க வந்துட்டு கமா போட்டா எடுத்துட்டாரு. ஸோ செமிகாலன் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்டா இந்த இடத்துல லேக் ஆகும் எல்லாருமே. ஸோ இப்போ இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்றது டைனமிக்கா. ஓகே ஃபைன். இதோட டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங் வைக்க முடியாதா, வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங் டைப். ஓகே, நமக்கு தெரிஞ்சிச்சு ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போறோம், அது இட் கேன் பி நல்லபிள். ஓகேவா. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்டிஆர்
இல்ல வேணாம், நியூ வேல்யூ. ஓகே, மீனிங்ஃபுல்லா இருக்கிறனால. ஸோ அதை நம்ம ஸ்டேட் செக் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக லைக் வந்துட்டு அடாப்ட் சூஸ் பண்ணும்போது எனக்கு அங்கே விசிபிள் ஆகுறது அடாப்ட் அப்படின்ற மாதிரி விசிபிள் ஆகும். ஃபிளட்டர் சூஸ் பண்ணும்போது ஃபிளட்டர் அப்படிங்கிற மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசிபிள் ஆகுறதுனால ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த செட் ஸ்டேட் யூஸ் பண்றேன். ஏன்னா ஸ்டேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த செட் ஸ்டேட் மெத்தட் வந்துட்டு எப்படி கால் ஆகுது இந்த ஸ்டேட் புல் விட்ஜெட்குள்ள, அது எல்லாமே நமக்கு தனியா ஒரு டாபிக் இருக்கு, விட்ஜெட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டாபிக்ல நம்ம பார்த்துடலாம், அதுல பார்த்தாலே பக்காவும் உங்களுக்கு புரியும். அது வரும், நம்ம இது முடிச்சுட்டு நம்ம அதான் நம்ம போக போறோம். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போதைக்கு புரியுது இல்ல ப்ரோ? செட் ஸ்டேட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா செட் ஸ்டேட் யூஸ் பண்ணோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. லைக் வந்துட்டு ரியாக்ட்ல யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டேட் அப்படியே நினைச்சேன் ப்ரோ. அதேதான் ப்ரோ. ஓகே, ஸோ அதுதான் செட் ஸ்டேட்டிங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிராப் டவுன்ல ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கணும், அதாவது டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்கணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணணும். ஆனா அந்த வேல்யூ ஷுட் பி பிளேஸ்ட் இன்சைட், அதாவது இதுல இருக்கிற வேல்யூ தான் அது இருக்கணும், அதுவா இருக்கணும். லைக் வந்துட்டு இப்போ இனிஷியல் டிராப் வேல்யூ, ஸோ தட் ஷுட் பி இப்போ என்னவா இருக்கணும்னா ஸ்கில்ஸ் அடாப்டா இருக்கணும். ஓகே இருங்க, ஏன் வரலங்க? ஸ்கில்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட். ஓகே, ஏன்னா நம்மளால இதுக்குள்ளேயே நம்ம இங்க இது எல்லாமே அசைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ லைக் வந்துட்டு இது இங்கே நம்ம ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா யூஸ் ஆகாது. இதை நான் எயிட் ஸ்டேட்குள்ள யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்குள்ள நான் யூஸ் பண்ணலாம், பில்டு மெத்தட்குள்ள நான் யூஸ் பண்ணலாம், அப்போ ப்ராப்ளம் வராது. பட் ஆனால் மேலே நான் வந்துட்டு குளோபலி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை வரும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு இதுல கவர் ஆகும் ப்ரோ, லைக் அந்த லைஃப் சைக்கிள்ல கவர் ஆகும். அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அலோவ் எக்ஸ்டி அப்படின்ற எக்ஸாக்டா இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ இதை வந்துட்டு நான் இங்க பாஸ் பண்றேன், லைக் இனிஷியல் டிராப் வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அடாப் எக்ஸ்டி அப்படின்ற மாதிரி இருக்கும், டிஃபால்ட்டா நமக்கு ஷோ வருது. இப்போ யூசர் வந்துட்டு இதுல டிராப் டவுன் மெனு ஐட்டம்ல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த இனிஷியல் டிராப் வேல்யூ வந்துட்டு அவன் செலக்ட் பண்ண அந்த நியூ வேல்யூக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்க ஆன் சேஞ்சில் நம்ம பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இட் ஷுடன்ட் பி நல். ஸோ அதனால நம்ம ப்ராமிஸ் பண்றோம் இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு நல் செக் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன நமக்கு காட்டுது? ஐட்டம் ஈக்குவல் டு நல், ஐட்டம் இஸ் எம்டி, ஐட்டம் வந்துட்டு எம்டியா இருக்குன்ற மாதிரி காட்டுது. ஸ்கில்ஸ் எம்டி இல்ல, எம்டியா இல்லையா நமக்கு? ஆக்சுவலா ஸ்கில்ஸ்ல தான் நமக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ எங்க நமக்கு ப்ராப்ளமா இருக்கு? இருங்க, ஸ்கில்ஸ் மேப் லிஸ்ட். ஓகே 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 ஓகே. இங்க ஆக்சுவலா வேல்யூன்னு ஒரு பேராமீட்டர் வரும், அந்த பேராமீட்டர்ல நம்ம பாஸ் பண்ணோம் டிராப் டவுன் மெனு ஐட்டம். எதுக்காக அப்படின்னா அந்த டிராப் டவுன் மெனு ஐட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ நம்ம டிஃபைன் பண்றதுக்காக. இதுதான் டிராப் டவுன் மெனு ஐட்டம், இதுல இருக்குல்ல வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ டிஃபைன் பண்றதுக்கு தான் அந்த டிராப் டவுன் மெனு. ஓகே ப்ரோ, புரியுதா? அந்த எரர் தான் வந்துச்சு இப்போ நமக்கு. அது வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தது. ஓகே ஃபைன். ஸோ ஓகே இப்படி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே தென் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இஸ் எக்ஸ்பேண்டட்னு ஒன்று இருக்கும் ப்ரோ, அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரூ நம்ம கொடுத்துட்டா அதுவே நமக்கு தேவையான வித்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். ஓகேவா ப்ரோ? அவ்வளவுதான். இப்போ நான் சூஸ் பண்றேன், வந்துருச்சு. ஓகே ப்ரோ. ஸோ டிராப் டவுன் பக்கா வேலை செய்யுது. ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ அதுதான் ப்ரோ. இப்போ நான் பாருங்க, நான் கீபோர்ட்ல நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு நார்மலா கிளிக் பண்றது கர்சர் வச்சு கிளிக் பண்றேன். ஓகேவா? இப்போ கீபோர்ட் வச்சு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் இங்க வச்சிருக்கேன், டேப் கொடுக்கும்போது அடுத்தது போதா, அடுத்தது போது, அடுத்தது அது போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்பிளாஷ் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்ம வந்துட்டு இங்க நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு இதுல பார்த்தோம் இல்லையா, ரேடியோ பட்டன்லயும் சுவிட்ச்லயும் நம்ம பார்த்திருப்போம். அந்த கீபோர்ட் டேப் கொடுக்கும்போது ஒரு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும், ஃபோக்கஸ் கலர். ஸோ அதுதான் இது கீபோர்ட் நேவிகேஷன்.
அது கொடுக்கும்போது பாருங்க. ஓ- ஓகே ஓகே, புரியுது ட்ரை புரியுது. பண்ணி பாருங்க ப்ரோ, அதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்துட்டோம், தென் வந்துட்டு ரேடியோ பார்த்துட்டோம், டிராப் டவுன் பார்த்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பார்த்துடலாம், ஸ்லைடர் பார்த்துடலாம். ஸ்லைடர் பார்த்துட்டு அப்புறம் சுவிட்ச் பார்த்துடலாம். சுவிட்ச் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே ஆப் பார்ல சும்மா ஒரு இங்க மாதிரி லைக் வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னா இங்க வந்துட்டு ஒரு சுவிட்ச் வரணும். அது வந்துட்டு டார்க் மோட் லைட் மோட் அப்படின்ற மாதிரி டாகல் ஆகணும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகே ஓகே ப்ரோ, ஆக்சுவலா 9:30 ஆயிடுச்சு. நம்ம ஆனா பார்க்கலாம், நம்ம ஸ்லைடர் பார்த்துடலாம், சுவிட்ச் பார்த்துடலாம். ஓகேவா ப்ரோ? செக் பாக்ஸ் நம்ம வந்துட்டு செக் பாக்ஸ் நான் தனியா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் ஆக்ஷன். ஏன்னா எனக்கு லாஸ்ட்ல வேணும், ஆப் பாரோட லாஸ்ட்ல வேணும், எண்ட்ல இருந்து எண்ட்ல வேணும், அதனால நான் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதுல வந்துட்டு ஸ்விட்ச் யூஸ் பண்றேன். ஸோ ஸ்விட்ச் இப்போ நார்மல் ஸ்விட்ச் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு ப்ரோ கியூபர்டினோ ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு ஐஓஎஸ்க்குலாம் நம்ம ஐஓஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்விட்ச் மாதிரி நமக்கு வரும், கிடைக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ற டிவைஸை பொறுத்து எனக்கு மாறணும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்விட்ச் டாட் அடாப்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது யூஸ் பண்ண அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிக்கும் எனக்கு. ஓகேவா? எனக்கு இது பாருங்களேன், பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கும், ஐஓஎஸ்கா ஆண்ட்ராய்டுக்கா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்விட்ச் அடாப்டிவோட ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்துட்டு கியூபர்டினோ. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்ப கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே இப்படிதான் கொடுக்குறோம் ப்ரோ. என்னது ப்ரோ? இப்போ ஸ்விட்ச் டாட் அடாப்டிவ் அது எப்பவுமே ஸ்விட்ச் கால் பண்ணா அப்படிதான் கொடுக்குறோம் ப்ரோ. அது வந்துட்டு நம்மளோட விஷ் ப்ரோ. இப்போ நமக்கு ஏத்த மாதிரி இப்போ நான் வந்துட்டு இங்க நான் வெப்ல தான் யூஸ் பண்றேன். ஆனா வந்துட்டு பாருங்களேன், எனக்கு வந்துட்டு கியூபர்டினோ ஸ்விட்ச் ஆக்சுவலா பாக்குறதுக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ப்ரோ. நான் கியூபர்டினோ ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப பாருங்களேன், கியூபர்டினோ ஸ்விட்ச் தான் எப்படி இருக்கும்னா அப்படி ஃபுல்லா பாக்குறதுக்கே அது அழகா இருங்களா, நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு டார்க் மோட் வேல்யூ. ஸோ பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும் இது. டார்க் மோட் ஈக்குவல் டு டிஃபால்ட்டா ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டார்க் மோட தான் இங்க நான் பாஸ் பண்றேன். டார்க் மோட் ஓகே ஃபால்ஸ் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது இங்க வந்துட்டு மோட் செட் ஸ்டேட் டார்க் மோட் ஈக்குவல் டு மோட். ஃபைன். ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்களேன், பாக்குறதுக்கு ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி அப்படியே பெருசா. ஓகேவா ப்ரோ? இது இது இப்படி இருக்கா? இப்போ ஆண்ட்ராய்டுக்கு இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கு இருக்கக்கூடிய சுவிட்ச் பாருங்களேன், அவ்வளவா பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்காது. நார்மல் சுவிட்ச் தான் ஆண்ட்ராய்டுக்கு, அது அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது பார்க்க. ஸோ அதனால நான் வந்துட்டு கியூபர்டினோ சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப இந்த பாருங்க சுவிட்ச் வந்து எல்லாத்துலயும் வேலை செய்யும் ப்ரோ. ஐஓஎஸ் மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட்லயும் வேலை செய்யும். எல்லாத்துக்கும் வேலை செய்யும் ப்ரோ. ஓகே. ஆண்ட்ராய்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இங்க பாருங்க, இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு சுவிட்ச். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டுனே வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு எனக்கு இன்ஆக்டிவா இருக்கும் போது இதோட கலர் பாத்தீங்களா, பிளாக்ல இருக்கு டிஃபால்ட்டா. ஆக்டிவா இருக்கும் போது அதுவும் பிளாக்ல தான் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது தெரியறதுக்காக நான் வந்துட்டு கிரீன் நான் மாத்திக்கிறேன். ஆக்டிவ் ட்ராக் கலர். ட்ராக் கலர் கிரீனா மாறிடுச்சு. இந்த தம் கலர் வந்துட்டு எனக்கு அதையும் ஒயிட்டா மாத்திக்கலாம். ஆக்டிவ் கலர், ஆக்டிவ் தம் கலரும் ஆக்டிவ் கலர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் கலர்ஸ் டாட் ஒயிட். ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, இது வந்துட்டு ஆஃப்ல இருக்கு, இது வந்துட்டு ஆன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டார்க் மோட தான் நான் ஸ்விட்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ இது நம்ம லாஜிக்கா எடுத்து நம்ம பண்ணணும்னா கூட பண்ணலாம் ப்ரோ. லைக் இந்த ஸ்கேஃபோல்டோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு டார்க் மோட்ல அதாவது இருந்துச்சு, அதாவது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிளாக் கலர்ல எனக்கு ஸ்கிரீன் மாறணும். இல்ல அப்படின்னா எப்பயும் போல கலர்ஸ் டாட் ஒயிட். அவ்வளவுதான். ஸோ ஆனா எனக்கு என்னன்னா இதுல இருக்கக்கூடிய இதுவும் நான் பாத்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்கேன், எல்லாமே எனக்கு வந்துட்டு இன்விசிபிள் ஆயிரும். ஆமா. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ளுக்கே நான் கொடுக்கணும், சேஞ்ச் பண்ணணும். அதனால இப்போதைக்கு நான் சும்மா ஒரு இதுக்காக காமிச்சிடுறேன்.
ஓகே ப்ரோ, சும்மா ஃபார் த டெமோ சேக். இதுக்கு தான் சுவிட்ச் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஓகே, தென் வந்துட்டு என்ன பண்ண போறேன், வேற ஸ்லைடர் இருக்கா? ஸோ ஸ்லைடர் பார்த்துடலாம். ஓகே, தென் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு salary expectation, salary expectations. ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு ஸ்லைடர், ஒரு salary expectation நான் கேட்குறேன் ஸ்லைடர் கிட்ட, ஸ்லைடர் யூஸ் பண்ணி. ஸோ இதுலேயும் ஸ்லைடர் டாட் அடாப்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, iOS ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு இந்த மாதிரி அடாப்டிவ்ன்றது. ஸோ வேல்யூல பார்த்தீங்கன்னா இது டபுள் வேல்யூ, டபுள் தான் பாஸ் பண்ணணும். ஆனால் இன்டீஜர் பாஸ் பண்ண முடியாதா கேட்டால் பாஸ் பண்ணலாம். இட் கேன் அக்செப்ட் இன்டீஜர், டபுள்யூ நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ இருங்க, நம்ம செட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்றேன். செட் பண்ண முடியல. ஓகே, டிஃபால்ட்டா டபுள் தான் இருக்கு, அதுதான் கடைசியாகவும் பண்ண முடியும். இருங்க, இப்போ வந்துட்டு ஸ்லைடர் வேல்யூ டபுள் வந்துட்டு இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்கும்பா எப்பயுமே, ஓகேவா? எப்படி ஜாவால வந்துட்டு லாங் வந்துட்டு இது அக்செப்ட் பண்ணிக்குமோ, டபுள் அக்செப்ட் பண்ணிக்குமோ, ஸோ அதே மாதிரி வந்துட்டு சரி அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்படி வச்சுக்கோங்க, டபுள் வந்துட்டு இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்கும், ஓகேவா? ஆனா இன்டீஜர் டபுள் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா ப்ரோ? ஓகே, இப்போ நான் வந்துட்டு 30 30 ஓகே 30 lakhs, ஓ 3 lakhs வச்சுக்கோ. ஓகே 3 lakhs, வேல்யூ வந்துட்டு 3 lakhs இருக்கு. ஸ்லைடர் வேலா என்ன நேம் கொடுத்தேன்? ஸ்லைடர் வேல். ஓகே, ஸ்லைடர் வேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் டபுள், நல்லபிள் டபுள். ஸோ செலக்டட் வேல். ஓகே, தென் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்றேன். இருங்க, செட் ஸ்டேட் பண்ணிக்கிறேன். செட் ஸ்டேட் எனக்கு ஸ்லைடர் வேல், அவன் வந்துட்டு ஸ்லைடர் வேல் வந்துட்டு செலக்ட் பண்ற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். அதாவது இப்போ டிஃபால்ட்டா வந்துட்டு 3 LPA இருக்குன்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு 10 LPN சூஸ் பண்றான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லைடர் வேல்ல அந்த வேல்யூ எனக்கு போய் உட்காந்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்னா, இது எனக்கு சொல்லிட்டேன் வேல்யூ 3 lakhன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? ஆனா மினிமம் எவ்வளவு இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் நான் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் அண்ட் வேல்யூ ஷுட் பி லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் மினிமம் வந்துட்டு கொடுக்குறேன். இருங்களா, மினிமம் வந்துட்டு எவ்வளவு எல்பிஏ கொடுக்குறேன்னா ஒரு 2 LPA கொடுக்குறேன். ஓகே 2 LPA. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 15 LPA கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இது 2 lakhக்கு ஈக்குவலா இருக்கலாம். ஆனா 2 மினிமம் விட்டு ஈக்குவலா இருக்கணும், கிரேட்டர் தென்னா இருக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டு லெஸர் தென்னா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி இருங்க. இப்போ நம்ம இந்த ஓகே இது வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இது ஸ்க்ரோலபிள் இல்லை கரெக்டா, இப்போ ஸ்டாட்டிக்கா நிக்குது ப்ரோ, ஓகேவா? இது ஸ்க்ரோலே ஆகல. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, இங்க உங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்கல, அதனாலதான் இது இவ்வளவு இஷ்யூ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். பாட்டம் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு, இதை தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு, ஆனா வந்துட்டு நீங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோல் இது இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு பாடியே நம்ம வந்துட்டு சிங்கிள் சைல் ஸ்க்ரோல் வியூல போடலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஸ்கேஃபோல்ட்ல சிங்கிள் சைல் ஸ்க்ரோல் வியூ போடலாம். ஆனா பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா பாடியை போடுறது. ஸோ சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ. ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இஷ்யூ வராது, ஏன்னா ஸ்க்ரோலபிளா இருக்கு பாத்தீங்களா. நான் வந்துட்டு கர்சரை மூவ் பண்றேன், இங்க எனக்கு சைடுல ஒரு பார் மாதிரி எடுத்து பாத்தீங்களா. இப்போ பண்ணீங்களா ப்ரோ? அது எதுக்கு ப்ரோ பண்றீங்க? எதுக்காகனா வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆச்சு ப்ரோ. ஆக்சுவலா இப்போ நான் அது ஓவர்ஃப்ளோ ஆச்சு ப்ரோ, அப்படியே இத பண்ணீங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அந்த ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லை, ஏன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் கீழே வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாவே எனக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் எடுத்துக்கும். கீழே இருக்கிற ஸ்பேஸ் தான் ஓவர்ஃப்ளோ. ஆமா, கீழே இருக்கிறது தான் ஓவர்ஃப்ளோ ஆச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ பண்ணேன். ஆஹா இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இது நான் கீழே ஆட் பண்ணல ஸ்லைடரு, ஸோ அதனால தான் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ.
புரிஞ்சதா ப்ரோ எதுக்கு பண்ணுங்க? புரியுது ப்ரோ. ஸோ சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வந்துட்டு வெர்டிக்கலுக்கு தான் ஆக்சுவலா, வெர்டிக்கல் ஸ்க்ரோலுக்கு தான். இன் கேஸ் இப்ப லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் வியூ பில்டர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணி பண்ணலாம் ப்ரோ. அது ஒரு விஜெட் ஒன்று இருக்கு, அது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஓகே ஃபைன். நம்ம எப்படியோ நம்ம வெப்சைட்ல நம்ம ரைட் லெஃப்ட்ல ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம்ல ப்ரோ எப்படியோ வெப்ல. ஓகே ப்ரோ. ஓகே, அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ. அது என்ன ஸ்க்ரோல் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா லிஸ்ட் வியூ பில்டர்ல வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹரிசான்ல ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஜெட் இருக்காது, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க போச்சு ஸ்லைடரு? ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு இதுக்கு நான் டிவிஷன் மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். அதாவது டிவிஷன் அப்படின்னா வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ 2 lakh to 15 lakhன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை வந்துட்டு எவ்வளோ பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு எனக்கு எத்தனை பார்ட்டா அதை டிவைட் பண்ணணும்னா 7 பார்ட்டா டிவைட் பண்ணணும் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா 7 பார்ட்டா டிவைட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி குட்டியா ஒரு டாட் இருக்கா ப்ரோ அந்த ட்ராக்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். நான் எதை சூஸ் பண்றேனோ பிரிண்ட் பண்றேன். இருங்க, நான் ஆன் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆன் சேஞ்ச் எண்டுன்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? இருங்க, ஸோ அதை நம்ம இங்க பார்த்துலாம். ஆன் சேஞ்ச் ஸ்டார்ட். ஸோ இதுல ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்றேன். ஸ்டார்டட் ஆன் சேஞ்ச் எண்ட் ended. ஓகே, ஸோ வந்துட்டு எண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும், என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிளியர் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ இப்போ பாருங்க வந்துருச்சு. இதை நான் வந்துட்டு பாருங்க ப்ரோ, கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆன் சேஞ்ச் ஸ்டார்ட் வந்துட்டு எனக்கு அது ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்துட்டு நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஓகேவா? ஸோ விட்டுட்டேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடியும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா 9,42,084. ஸோ இது டபுள்ல ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதை நான் இன்டீஜர்ல மாத்திக்கணும் அப்படின்னா .2int அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டபுளை வந்துட்டு இன்டீஜரா சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எனக்கு அப்போ இந்த 7 இது வரைக்கும் மட்டும் எனக்கு இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு 13,14,285 இதுதான் அவனோட எக்ஸ்பெக்டட் சேலரி. ஸோ அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 15 தான் இருக்கும், ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மினிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 lakh தான் இருக்கும். 2 lakh மேல இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபைன் ப்ரோ. அதான் ப்ரோ. ஓகே, நம்ம இதுல செக் பாக்ஸ் மட்டும் நம்ம பார்க்கல. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம அதை பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ ஃபார்ம் சப்மிஷன் ஓகேவா ப்ரோ? முடிஞ்சிச்சா? ஓகே ப்ரோ, புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபைன். நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ஏதாச்சும் டவுட்னா வந்துட்டு பார்க்கலாம். இது வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. ஓகே ஃபைன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்ல ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. நாளைக்கு இருக்கா ப்ரோ? நாளைக்கு நாளைக்கு இல்ல ப்ரோ, திங்கக்கிழமை தான் ப்ரோ. ஓகே ஓகே, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் 8 to 9:30 PM யூஸ்வல் டைம் தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு டியூஸ்டே ஆக்சுவலா எப்படின்னா மேபி டியூஸ்டே வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு ஸ்கிப் ஆகும். டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் ஸ்கிப் ஆகும், ஏன்னா நான் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் எடுக்கணும். ஸோ அதனால அந்த டைம்ல இன்னொரு கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ளட்டர் கிளாஸ் ஸ்கிப் ஆகும். அது நம்ம வந்துட்டு சாட்டர்டே நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம் வச்சு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். நான் இன்ஃபார்ம் பண்றேன் ப்ரோ குரூப்ல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பார்த்த அளவு டவுட் இருக்கா ப்ரோ ஏதாச்சும்? இல்ல ப்ரோ, இப்போ ட்ரை பண்ணிட்டு நான் இருந்தா நாளைக்கு காலைல சொல்லிடுறேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பை பாய் ப்ரோ. பாய் ப்ரோ.